கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபத்தோடு கூட கடந்து செல்வோம். ස්වාමින් වහන්සේගේ වචනයට ගමන් කරට ප්‍රථම අප ඉසපාත් කරගෙන ස්වාමින් වහන්සේ ඉදිරියට යාඥා කරමු. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, ਸਰව බලධාරී දෙවි පියාණනි, இந்த வேளைக்காய் மை துதிக்கிறோம். මේ වෙලාව නිසා ඔබට ස්තුති වේවා. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ඔබගේ නාමය මහිමයටපත් உங்க වේවා. பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ඔබගේ අභිමුඛය නිසා ස්තුති වේවා. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. දේවාත්මයන්න් වහන්සේ අප සමග කතා කළ இது உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ඔබගේ අභිමුඛය අපි යටහත් කරනවා. அன்றைக்கு மோசேயின் வாயாய் இருந்து பேசின தேவன் එදා මෝසස්ට මුඛයක් ලෙස සිටමින් කතා කළා වූ තැනන් அடியனை වහන්සේ மறைத்து நீர் பேசுவீராக. තමාගේ සේවකයා වසාගෙන ඔබ වහන්සේ කතා කළ கர்த்தருடைய මැනව. பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ස්වාමින් වහන්සේගේ පාද පාමුල මාව යටහත් உங்க කරනවා. நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். ඔබගේ නාමය පමණක් උසස් இந்த කරනවා. வார்த்தைகள் உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள். මේ වචන ජීවමානව ප්‍රාණවත් වූ වදන්ය. இது புறப்பட்டு போய் ஜனங்களை விடுதலையாக்கட்டும், මේක්ම නික්ම ගොස් ජනතාව නිදහස් කරේවා. உயிர்ப்பிக்கட்டும். ස්වාමිනේ ප්‍රාණවත් කරේවා. வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவன் වචනේ යවා සුව කරන්න වූ තැනන් වහන්සේ இந்த காலை வேளையில මේ උදෑසන இந்த කාලේදී வார்த்தைகள் சுகப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளாய் காணப்படட்டும். ස්වාමිනේ සෑම කෙනෙක්ම සුව කරන්න වූ වචනේ ලෙස වෙනස් වේවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து යේසුස් ஜெபிக்கிறோம். ක්‍රිස්තුස් நல்ல වහන්සේගේ பிதாவே. නාමයෙන් යහඥා කරනවා යහපත් දෙවි පියාණනි. ஆமென். ආමේන්. ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? සියලු දෙනා ප්‍රීතියෙන් සිටිනවද? இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகர் வசந்த அவர்களுக்கும் திருச்சபையை சார்ந்த ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். අදවසේදී වචනේ ප්‍රකාශය කරන්නට අපට අවස්ථාව දුන්නා වූ මගේ දහස්යාද ඒ වගේම ඔබගේ භාර්යාවටද ස්තුතිවන්ත වෙනවා. கர்த்தர் நியமித்த நாள், ස්වාමින් වහන්සේ නියමිත කළා වූ දිනය. இந்த நாளிலே நான் பேசும்படியாக நான் உங்களுடைய போதகர் அநேக வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். අදවසේදී මම ඔබ සමග කතා කරනවා. නමුත් ඔබගේ දාසයා බොහෝ වචනයන් ඔබගේ සභාවේ දේශනා කරලා ඇති, උගන්වලා ඇති. நல்ல விசுவாசத்தில் உங்களை வளர்த்திருக்கிறார். හොඳ හැදෙILLෙන් ඔබ වර්ධනය කරලා තිබෙනවා. எல்லாரும் விசுவாச வீரர்கள். ඔබ සියලු දෙනාම හැදෙලිවන්තයෝ வீරයෝය. வசனத்துல நடக்கிற ஜனங்கள், වචනෙන් පවතිනා වූ සෙනගක්ය, வசனத்துக்கு பயப்படுகிற ஜனங்கள், වචනයට බය වන්නා වූ සෙනගක්ය, வார்த்தைக்கு நடுங்குகிற ஜனங்கள், වචනේ බලා වැවුලන්නා වූ ජනතාවක්ය, வசனத்தின் அடிச்சுவடுகளில் நடக்கிற ஜனங்கள். වචනේ මාර්ගේ ගමන් කරන්නා වූ ජනගොට්ටාසයක්ය. உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கிறதுனால ඔබට බොහෝ දේවල් දන්න නිසා நான் ஒரு சிறிய பகுதியை சொல்லி நான் உங்களோட கூட கடந்து செல்ல අපි விரும்புகிறேன். එක කොටසක් කියවලා ඉදිරියට ගමන් කරන්න යනවා. இந்த நாளிலே ஒரு අදවසේදී விசேஷித்த நாள். විශේෂිත දිනයක්. என்னுடைய மகள், என்னுடைய மருமகன் இணைந்து தேவ சமூகத்திலே இன்றைக்கு அவர் குடும்பமாய் இணைந்து கர்த்தரை தொழுது கொள்ளவும் தேவனுக்காய் ஊழியம் செய்யும் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். මාගේ දියණියද ඒ ස්වාමි පුරුෂයා දෙදෙනාත් එක්ක එකතු වෙලා මේ දවසේදී සේවය කරන්න යනා වූ දිනේ නිසා மிகவும் மகிழ்ச்சியான நாள், ඉතා ප්‍රීති වූ දිනයක්. தேவனுக்கு பிரியமான ஒரு நாள். ස්වාමින් වහන්සේට ප්‍රිය වන්නා වූ දිනයක්. மனுஷன் தனிமையா இருப்பது தேவனுக்கு அது பிரியமானதல்ல. මනුෂ්‍ය තනිව සිටීම දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නොවේ. எத்தனை இன்பமான ஒரு நாள் இந்த நாள். முழு பரலோகமும் சந்தோஷப்படுகிற ஒரு நாள். කොපමණ ප්‍රීති වූ දවසක්ද කියලා කිව්වොත් ස්වර්ගයේම ප්‍රීති වෙනවා. நாங்களும் சந்தோஷப்படுகிறோம். අපිත් ප්‍රීති වෙනවා. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக අද දවසේදී උන්වහන්සේගේ වචනයට ගමන් කරන්නට ප්‍රථම நான் ஒரு சில கேள்விகளோடு கூட உங்களிடத்தில் நான் இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். සමහර ප්‍රශ්නාර්ථයක් සමග ඔබගේ දේශනාවට ඔබ රැගෙන යනවා. வேதாகமத்திலே உங்களுக்கு தெரிந்த 2 திருமணங்கள், දේව බයිබලයේදී ඔබ දන්නාවෝ සිදුවනාවෝ විවාහ මංගල්‍යයන් දෙකක්. 2 அல்லது 1 யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வேதத்தில் எழுதப்பட்ட அல்லது குறிப்பிடப்பட்ட அல்லது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 2 அல்லது 3 திருமணங்களை குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? දේව වචනේ ලියනු ලැබුවා එහෙම නැතිනම් සඳහන් වෙලා තිබෙනා වූ විවාහ මංගල්‍යයන් එකක් ඔබට මතකයිද? ரைட். ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, දෙවන ප්‍රශ්නය வேதத்தில் 2 திருமணத்தை குறித்து நான் இந்த நாளில் பேச போறேன். දේව වචනේදී විවාහ මංගල්‍යයන් දෙකක් පිළිබඳව කතා කරනවා. ஒன்று நடந்து முடிந்த திருமணம், එකක් ඇවිල්ලා සිදු වෙලා ඉවර වෙච්ච උනාවෝ මංගල්‍යයක්. ஒன்று நடக்க இருக்கிற திருமணம். දෙවෙනි එක ඇවිල්ලා සිදු වෙන්නට තිබෙනා වූ මංගල්‍යයක් වෙනවා. நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் என்று. මං හිතන්නේ ඒක ඔබ හොඳ ආකාරවම දන්නවා ඇති කියා. எது நடந்து முடிந்த திருமணம்? මොන විවාහ මංගල්‍යයේද සිදු වෙලා ඉවර වුනේ? எது நடக்க இருக்கிற திருமணம்? එහෙනම් මොන මංගල්‍යයේද සිදු වෙන්න තිබෙන්නේ? பயந்துட்டீங்களா? බය වුණාද ඔබ? சிஸ்டர் மாதிரி கொஞ்சம் சத்தமா பேசினா தான் உங்களுக்கு பிடிக்குமா? සිස්ටර් වගේ කොට සද්දෙන් කතා කළොත් තමයි ඔබට තේරෙන්නේ. මම நான் හිතන්නේ இன்னைக்கு சத்தமா பேசுற சூழ்நிலைமையில இல்ல. අද දවසේදී මම සද්දෙන් කතා කරන්නව වාතාවරණයක නැහැ.
இந்த இடத்துல எல்லாம் வந்ததோடவே என்னுடைய இருதயம் அப்படியே ஒரு பூரிப்பினால் எப்படி சொல்றது ஒரு மன மகிழ்ச்சினால என் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதை நான் உணர்கிறேன். ඒ කියන්නේ මේ ස්ථානේ ආවට පස්සෙ මගේ හදවත ඉතා ප්‍රීතියෙන් ඉතිරි යන එක මම අත්දකිනවා. இல்லாட்டி புல்பீட்ல நிக்கும் பொழுது சிங்கத்தை போல நின்று நான் பிரசங்கிப்பேன். නැත්තම් වේදිකාවේ ඉන්නකොට සිංහෙක් වගේ ඉඳලා තමයි දේශනා කරන්නේ. வீட்டுல அடிக்கடி சொல்ற ஒரே பெரிய பிரச்சனை නිවසේදී නිතරම එනව ප්‍රශ්නයක් නම් அன்பா சொல்றத கூட ஏன் இவ்வளவு கடினமா சொல்றீங்கன்னு கேட்பாங்க. ප්‍රේමයෙන් කියනෝනේ වචනේ ඇයි මෙච්චර සැරෙන් කියන්නේ කියලා අහනවා. அது என்னுடைய சுபாவம். ඒකයිලා මගේ ගුණාංගයක්. ஆகையினால கொஞ்சம் சூடு பிடிக்கும் வரைக்கும் கொஞ்சம் மெல்ல போவோம். ඒ නිසා පොඩ රස්නේ එනකම් පොඩ්ඩක් ඉමීට යන්න. ஆமென். ஆமென். ரைட். 2 திருமணம். வேகமா நீங்க எனக்கு பதில் சொன்னீங்கன்னா இன்னைக்கு 2 மணிக்கு முதல் வீட்டுக்கு போகலாம். ඉක්මනට පිළිතුරු දුන්නා දෙකින් ඉස්සෙල්ලා ඔබට ගෙදරට යන්න පුළුවන්. 2 மணியா 3 மணியா பாஸ்டர்? දෙකද තුනද? දෙකට ரைட். Thank you. ரைட். உங்களுடைய உத்தரவை பொறுத்து இருக்கு இன்னைக்கு வீட்டுல போய் நீங்க சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது. ඒ නිසා ඔබගේ පිළිතුරක් මත තමයි තිබෙන්නේ ඔබ ගෙදර ගිහලා කීයටද උයලා කන්නේ කියලා. நடந்து முடிந்த ஒரு திருமணம் நடக்க இருக்கிற ஒரு திருமணம். විවාහ වෙලා විවාහ සම්පූර්ණ වුණ විවාහ මංගලයක් සහ සිද්ධ වෙන්න තියෙන එකක් ගැන අහන්නේ. நடந்து முடிந்த திருமணம் එහෙනම් විවාහ මංගලෙ සිදු වුණේ මොනවද? வேதாகமத்தில் ஏதாவது 1 அல்லது 2 බයිබලේ එකක් හෝ දෙකක් டக்குன்னு சொல்லுவீங்க நீங்க. ටග්ගල කියන්න බලන්න. நீங்க சொல்ல மாட்டீங்க. ඔබ අද කියන්නේ யாராவது சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறீங்களா? யாராவது சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க? සබත් පාසල් දරුවන් ඉන්නවද? அவங்கள்ட்ட கேளுங்க இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்னன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஒரு திருமணத்தை. යේසුස් වහන්සේ ප්‍රථමින් කළා වූ ආස්කම මොකක්ද කියලා ඇහුවොත් එමේ සබත් පාසල් දරුවන් කියයි ඒක. அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளை ஒருத்தர் வடக்குன்னு சொல்லிட்டாரு. සබත් පාසලේ දරුවෙක් පිළිතුර දුන්නා. ரைட். Thank you brother. ගොඩාක් ස්තුතියි සහෝදරයා. கானாவூர் கல்யாணம் இல்லையா? කානන්නේ සරණ මංගල්‍යය. அது நடந்து முடிஞ்சது. ඒක ඇවිල්ලා සිදු වෙලා ඉවරයි. நடக்க இருக்கிற திருமணம் නමුත් සිදු වෙන්නට තිබෙනා වූ මංගල්‍යය මොනවද? ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம். බැටළු පැටවන්නන්ගේ විවාහ මංගල්‍යය. சபை மணவாட்டியாக சபைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏற்பட இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம். එන මනාලියක් වූ සභාව හා ඒ බැටළු පැටවන්නන්ගේ පවතිනා වූ සරණ මංගල්‍යය. எல்லா திருமணத்துக்கும் நம்ம ஆயத்தப்படுவோம். සියලුම විවාහ මංගල්‍යන්ට අපි සූදානම් වෙනවා. நாங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னே ரெடி ஆயிட்டோம் திருமணத்துக்கு. සෙරින අවුරුද්දකට ඉස්සෙල්ලා ඉඳලා සූදානම් වෙනවා. கடைசி நிமிஷம் வரைக்கும் செரினுக்கு வேலை இருந்துச்சு. අන්තිම තප්පරේ වෙනකම්ම වැඩ තිබුණා. அவ்வளவு வேகமா அதுக்கு நாங்க ஆயத்தப்பட்டோம். එපමණ අධිකව ඒගොල්ලෝ සූදානම් වුණා. பெரிய பிளான்கள் திட்டங்கள் எல்லாம் போட்டோம். ලොකු ලොකු සැලසුම් ඒ සියල්ලක්ම දාගත්තා. கர்த்தர் சகலத்தை நேர்த்தியா செய்து முடித்தார். ස්වාමින් වහන්සේ සියල්ලක්ම අරියාකාරව සම්පූර්ණ කළා. அதனுடைய ரீசனை நான் கடைசில உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ඒකේ පිළිතුරත් මම අන්තිමට ඔබට කියන්නම්. ரைட். நாங்க எல்லா திருமணத்துக்கும் ஆயத்தப்படுவோம். එහෙනම් අපි සියලුම විවාහ මංගල්‍යයන්ට සූදානම් වෙනවා. அதுக்கு ஆடைகளை தைக்கிறது எல்லாமே நாங்க புக் பண்ணி எல்லாமே மேக்கப் எல்லாமே நாங்க அதுக்கெல்லாம் ஆயத்தப்படுவோம். ඒකට අපි ඇඳුම් මානවා ඒ වගේම මේකප් ඒ වගේම යම් කාරණා බුක් කරලා ඒ කාරණාවල් කරනවා අපි. உங்கள எத்தனை பேருக்கு ஆட்டுக்குட்டியானவரோட ஒரு திருமணம் நமக்கு இருக்கு அதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமான்றத உங்களை பார்த்து நான் கேட்டா நான் இருப்பேன். ஆனால் நீங்க எத்தனை பேர் அதுக்கு சொல்லுவீங்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்? එහෙනම් මම ඔබගෙන් ඇහුවොත් බැටළු පැටවන්නන්ගේ ඒ විවාහ මංගලයට සූදානම් වෙලා ඉන්නවද කියලා ඔබ කී දෙනෙක් ඒක අත ඔසවනවද මම දැනගෙන ඉන්නවයි කියා. ஆட்டுக்குட்டியானவரோடு கூட திருமணத்துக்கு நம்ம ஆயத்தமா? බැටළු පැටවන්නන්ගේ විවාහ මංගලයට අපි සූදානම්ද? மணவாளன் வர இருக்கிறாரு. එහෙනම් මනාලය එන්නට සිටිනවා. மணவாட்டி ஆயத்தமா? එහෙනම් ඒ මනාලිය සූදානමින්ද සිටින්නේ? கரை திரையற்ற ඒ කියන්නේ කිසිම කිලුට්ටක් නොවන්නා වූ பரிசுத்தமுள்ள සුද්ධ වූ தேவனாகிய கர்த்தர் அப்படியே மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மணவாட்டியா நான் நீங்களும் இருக்கிறோம். ස්වාමී වූ දෙවියන් වහන්සේ මුළු හදවතින්ම පිළිගන්න පුළුවන් වූ මනාලියක් ලෙස ඔබ සිටිනවද? எத்தனை திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டாலும் කොපමණ විවාහ මංගලයට සූදානම් වුණා? நீங்க எத்தனை திருமணத்தை நீங்க நடத்தி வச்சாலும் එහෙනම් ඔබ කොපමණ විවාහ මංගලය ඔබ සිදු කරලා තිබ්බත් இந்த திருமணத்துக்கு நீங்க ஆயத்தம் இல்லாவிட்டால் මේ විවාහ මංගලයට ඔබ සූදානම් නොවුණා නම් கைவிடப்படுவீர்கள். ඔබ අත්හැරෙනු ලබන්නේය. ஆகையினால ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நடக்கிற திருமணத்துக்கு நாங்க முதலாவது ஆயத்தப்படுவோம். ඒ නිසා බැටළු පැටවන්නන්ගේ විවාහ මංගලයට අපි ප්‍රථමින්ම සූදානම් විය යුතුයි. ஒரு திருமணம் நடக்க இருக்கிற திருமணம் சொல்லி முடிச்சாச்சு. විවාහ මංගලය සිදු වෙච්ච එක ඔබට කියලා ඉවරයි. இப்ப நடந்த திருமணத்தை குறித்து பேச போறோம். දැන් සිදු වෙන්නට යනවා ඒ දේ ඔබට කියන්න. நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னடா இன்னைக்கு இருந்தால் வந்து சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிற கானாவூர் கல்யாணத்தை குறித்து பேசுறாரு. දැන් ගොඩක් අය ඇවිල්ලා කියයි මෙන්න මේ අද ඇවිල්ලා ඒ කානන්නි සරණ මංගල්‍ය ගැන උගන්වනවායි කියා. இது சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது. මේක සාමාන්‍ය සබත් පාසල් දරුවන්ට උගන්වන්නව දෙයක්. இது யாருக்கு தெரியாது? මේක කිසිම කෙනෙක් දන්නේ නැහැ. யோவான் 2ஆம் அதிகாரத்துல நம்ம அப்படியே தண்ணியை அப்படியே பாடமாக்கி வச்சிருக்கிறோம். யோவான் දෙවෙනි පරිච්ඡේදයේ අපි කටපාඩමේ අපි පුරුදු වෙලා ඉන්නේ. இன்னைக்கு அதுல நான் ஒரு சில கேள்விகளோடு கூட உங்களோட நான் பேச
போகிறேன். නමුත් ඒකේ සමහරක් ඒ ප්‍රශ්නාර්ථය සමගම ඔබ සමග කතා කරන්න යනවා. எத்தனை பேர் இந்த கானாவூர் திருமணத்தை குறித்து நல்ல அழகா நேர்த்தியா வாசிச்சிருக்கிறீங்க? එහෙනම් ඔබ කී දෙනෙක් මේ කානන්නි සරණ මංගල්‍ය පිළිබඳව අවබෝධයෙන් කියා තිබෙනවද? யாராவது அப்படி நாங்க நீட்டா தெளிவா அதை நாங்க வாசிச்சிருக்கிறோம்னு சொல்றவங்க? කවුරුරි අරියාකරව පැහැදිලිව පිළිවෙලට මම කියලා තියෙනවා කියන අය කියන්න බලන්න. நம்ம எல்லாரும் வாசிச்சிருக்கிறோம். අපි සියලු දෙනාම කියලා තිබෙනවා. சில வேளையில பார்ன் கிறிஸ்டியன் நீங்க இருப்பீங்களா இருந்தா சின்ன வயசுல இருந்து இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் முதல் அற்புதம் முதல் அற்புதம் என்று சொல்லி சொல்லி எங்களை வளர்த்திருக்கிறாங்க. සමහරක් වෙලාවට උපදෙම කිතුණු දරුවන් සිටිනවා නම් පුංචි කාලෙම දෙවියන් වහන්සේ මෙලෙස කරයි කියලා උගන්වලා ඒගොල්ලෝ වර්ධනය කරලා තිබෙන්නේ. இது இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் தான். මේක යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රථම ආස්කමයි. சர்வ வல்லமை உள்ள தேவன், සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம், යාස්ස පොළොව මැව්වව මැවුම්කාර දෙවියන් சகல වහන්සේ, அதிகாரம் உள்ள ஆண்டவர், සියලුම බලතල ඇත්තව மரணத்தை ஜெயித்தவர், මරණය ජයගත්තව තැනන් වහන්සේ, உயிரோடு எழுந்த தேவன், නැවත මරණින් උත්ථාන වුණව තැනන් அவர் වහන්සේ, சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் උන්වහන්සේගේ වචනේ අන එලෙසම පවතී හිටුවේ. சர்வ வல்லமை உள்ள தேவன், සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේද அவர் வந்து செய்த முதல் அற்புதம் උන්වහන්සේ ඇවිල්ලා කළා වූ ප්‍රථම ආස්කම නම් சாதாரணமான ஒரு தண்ணீரை ரசமா மாற்றணும். සාමාන්‍ය ජලයක්ද ඒ මිදුවස ලෙස වෙනස් කරන්න ඕනේ. நான் வாசிக்கும் பொழுது எனக்குள்ள வந்த கேள்வி, මේක කියවනකොට ආවෝ ප්‍රශ්නාර්ථය නම් ஃபர்ஸ்ட்ல அவர் நல்ல பெஸ்டா கொடுக்கணும். එහෙනම් ප්‍රථම දේ හොඳම දෙයක් දෙන්නට ඕන නේද? முதல் அற்புதம் தானே நல்ல ஹார்டா நல்ல வெயிட்டா ඒකේ இருக்கணும். පළවෙනි ආස්කම හොඳට බරෙන් හොඳට ප්‍රසිද්ධව කරන්නට ඕනේ නේද? அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ඒකේ උන්වහන්සේ මොකද කියලා කිව්වොත් இதை நான் இப்ப செய்ய மாட்டேன், මේක මම දැම්ම කරන්නේ இது නෑ. என்னுடைய நேரம் இல்ல, මේක මගේ වෙලාව නොවේ. இதை நான் இப்ப செய்ய மாட்டேன், මේක මම දැන් என் කරන්නේ නෑ. வேலை இன்னும் வரல. මගේ වෙලාව තාම ආවේ නෑ. லைட்டா ஒரு சின்னதா ஒரு விஷயத்தை அப்படி செய்துட்டு போனார். සාමාන්‍යයෙන් සෑල්ලු ලෙස උන්වහන්සේ කරලා ගියා එක. அதுதான் இந்த தண்ணீரை ரசமாய் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ජලය මිදියුස ලෙස වෙනස් කරයි කියලා දේ වචනේ நாம සඳහන් කරයි. ஷெரினுடைய நிமேஷுடைய திருமணத்தை இன்னொரு கொஞ்ச நாளைக்கு பேசுவோம். සෙරින්ගේත් ඒ වගේම නිමේෂ්ගේ විවාහ මංගලේ තව ටික කාලයකට අපි කතා කරනවා. இன்னொரு 6 மாசம் තව මාස 6ක් அல்லது ஒரு வருஷம் එව නැතිනම් අවුරුද්දක් அல்லது சிலர் ஒரு மாசம், එහෙනම් තව මාසයක්. சிலருக்கு திருமண ஆண்டு வந்தா கூட சிலருக்கு ஞாபகம் வராது. සමහරක් අයට ඒ ඇනිවර්සරි එක ආවත් ඒකට මතක් වෙන්නේ නැහැ. அப்படியே அது மறந்தே போயிடும். ඒ ලෙස එහෙම ගිහලා අමතක වෙලා යනවා. ஆனா இந்த திருமணம் නමුත් මේ මංගල්‍ය 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு எழுதப்பட்டது இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். වසර 2000කට ප්‍රථම ලියනු ලැබලත් අදත් මේක අපි සීකරනවා அப்படின்னா කියනවා. ஏதோ ஒரு காரியம் அதுக்குள்ள இருக்கு. එහෙනම් ඒකේ යම් කිසි කාරණාවක් අඩංගු වෙලා තියෙනව இந்த නේද? திருமணத்தை குறித்து எந்த விதமான விளக்கமும் கிடையாது. එහෙනම් මේ විවාහ මංගල්‍ය පිළිබඳව කිසිම ඒ කියන්නේ තොරතුරක් අපිට නැහැ. அதுல யாராவது வாசிக்கும் போது இந்த கேள்வியில உங்களுக்கு வந்து யாரு மாப்பிள்ளை, யாரு பொண்ணு, யாரு திருமணத்தை நடத்தினது, எந்த சபை நடத்தி வச்சது, எந்த விதமான விளக்கமும் எந்த விதமான காரியமும் அதுக்குள்ள இல்ல. ඔබ මේක කියවනකොට ඔබ යවුවද කවුද මනාලිය, කවුද මනමාලිය, කවුද මේ විවාහ මංගල්‍ය කරේ, කවුද මේක මූලිකත්වයේ දරන්නේ, මේ කිසිවක්ම එතන සඳහන් වෙලා නැහැ. யாரு பாஸ்டர் செஞ்சு வச்சது? එහෙනම් මොන පාලකතුමාද මේ විවාහ මංගල්‍ය කළේ? எல்லா கல்யாணத்துக்கு நம்ம ஹைலைட்டா வச்சிருப்போம், இவர்தான் வாராரு கல்யாணத்தை நடத்த, இவர்தான் வாராரு, இந்த மாதிரி திருமணம் நடக்க போது நம்ம எல்லாமே நம்ம ஞாபகம் இருக்கு. සියලුම මංගල්‍යද අපි කියනවා පාලකතුමා මෙයා ඉන්නේ, මෙයා තමයි මේක විවාහ මංගල්‍ය කරලා තියෙන කියලා අපිට මතක් වෙනවා, අපි කියනවා. அப்படிப்பட்ட திருமணத்தையே நம்ம மறந்துடுவோம். අපි එවැනි විවාහ මංගල්‍යයක්ම අපිට අමතක වෙනවා. இதுல ஒண்ணுமே கிடையாது. මේකේ කිසිවක්ම සඳහන් වෙලා නැහැ. எந்த விதமான வெளிப்பாடும் இதுக்குள்ள கிடையாது. කිසිම එළිදරව්වක් මේකේ නැහැ. மாப்பிளோட பேரோ மாப்பிள்ளுடைய பொண்ணுடைய பேரோ எதுவுமே இதுல கிடையாது. අඩුම තරමේදී මනමාලියගේ මනමාලියගේ නමවත් සඳහන් වෙලා නැහැ. 2000 வருஷமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. නමුත් අවුරුදු 2000ක් තිස්සේම කතා කරනවා. ஹalleluya. ஹalleluya. ரைட். நாங்க எல்லா கல்யாணத்துக்கு போனாலும் நாம போய் என்ன செய்வோம், போயிட்டு வந்து நிறைய குறை பேசுவோம். අපි හැම විවාහ මංගල්‍යයටම ගිහින් ඇවිල්ලා යම් අඩුපාඩුවක් තමයි කතා කරන්නේ. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தமே இல்ல. ඒ විවාහ මංගල්‍යයේ තිබුණා මනාලිට මනමාලට කිසිම මැචින් එකක් නැහැ. ஒழுங்கான வரவேற்பு கிடையாது. හොඳට පිළිගැනීමක් නැහැ අපිට. சாப்பாடு கொஞ்சமும் சரியில்லை. කෑම හරියාකාරව තිබුණේ නැහැ. ட்ரெஸ் கோட் ரொம்ப குப்பை. ඒ ඇඳුම්ද හරියට ගැලපුණේ නැහැ. எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம குறையாவே சொல்லிக்கிட்டே இருப்போம். සියල්ලක්ම ඇවිල්ලා මේ අඩුපාඩුවක් ලෙස තමයි කියාගෙන ඉන්නේ අපි. அதே மாதிரி ஒரு குறை இங்கேயும் இருந்துச்சு. නමුත් ඒ වගේම අඩුවක් මේ විවාහ මංගලයේ සිදු වුණා. இல்ல இருந்துச்சா? ඒක තිබුණාද නැද්ද? என்னோட தான் இருக்கீங்களா? මාත් එක්කද ඉන්නේ ඔබ? ஹலோ. ඔබට ඇහෙනවද? எல்லாரும் ஒரு மாதிரி அப்படி பாக்குறீங்க. නෑ ඔබ වෙනස් ආකාරයක මාදියා බලනවා. ரைட்.
இதுல பாத்தீங்கன்னா முதல் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, පළවෙනි පදේම ආරම්භ කරනකොට මෙහෙම කියනවා. இந்த ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் நான் ஒவ்வொரு ரகசியத்தை ஒரு ரெவலேஷனை நான் சொல்லி நான் போறேன். සෑම වගන්තියකම තිබෙනා වූ රහස්‍ය කාරණාවක් කියලා මම ඉදිරියට ගමන් කරන්න යනවා. ஆச்சரியப்படத்தக்கதான ரகசியத்தை கர்த்தருக்குள்ள வச்சிருக்காரு. ආස්කමක් ලෙස සිදු වුණා වූ ඒ වදනක් ලියවිලා තිබෙනවා. இதுல பாருங்க முதல் வசனம் எப்படி බලන්න ஆரம்பிக்குது. පළවෙනි පදේ මෙහෙම කියනවා. வாசிக்கலாம். කියවන්න බලන්න. சிங்களத்துல வாசிங்க. ஓகே. யோவான் 1:2. சாரி. இரண்டாம் அதிகாரம் யோவான் முதல் வசனம். තුන්වෙනිදා ගලිලේ කානාහි සරණ මංගල්‍යයක් විය. යේසුස් වහන්සේගේ මෑණියෝද එහි සිටියාය. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு வந்த முதல் கேள்வி, මේක කියවනකොට මට ආවෝ පළවෙනි ප්‍රශ්නේ නම් உங்களுக்கு யாருக்காவது கேள்வி வருதா? ඔබට කවුරුහරි ප්‍රශ්නයක් එනවද? இந்த வசனத்துல ஏதாவது கேள்வி இருக்கா? මේකේ යම් ක්‍රමාවක් තිබෙනවද? எனக்கு வந்த கேள்வி என்ன தெரியுமா? මට ආවෝ ප්‍රශ්නේ නම් மூன்றாம் நாள் என்ன கிழமை? එහෙනම් තුන්වෙනි දවසේදී සතියේ දින මොකද්ද? யாருக்காவது வந்துச்சா கேள்வி? என்ன கிழமை? තුන්වෙනි ඒ දවසේදී දවස කුමක්ද? என்ன கிழமை? මොකද්ද දවස? Thank you Jesus. டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். අපි සාකච්ඡා කරලා කියන්න බලන්න. மூன்றாம் நாள் என்ன வாரம்? එහෙනම් මේ තුන්වෙනි දවසේදී සතිය කීවෙනි සතියද? අඟහරුවාදා. ඒ කියන්නේ Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. என்ன கிழமை? සතිය මොකද්ද? Tuesday. අඟහරුවාද කියලා කියනවා. එතකොට sorry. அப்ப ஞாயிறு எத்தனையாம் நாள்? එහෙනම් සබත් දවස කියන්නේ ඉරිදා කීවෙනි දවසද? පළවෙනි දවස. அது ஓய்வு நாளா? ඒක සබත් දවසද? அது ஓய்வு நாளா? ඒක ඇවිල්ලා සබත් දවසද? ඉරිදා කියලා කියන්නේ. ரைட். இதுக்கெல்லாம் கேள்வி பாஸ்டர் சொல்லுவார் உங்களுக்கு. සියලුම පිළිතුර පාස දෙයි ඔබට. ரைட். அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு வசனத்தை விட்டு வாசிப்போம். யோவான் 20வது அதிகாரம் முதல் வசனம். யோவான் 20 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. இந்த கேள்விக்கு அந்த வசனத்துல பதில் இருக்கு. මේ ප්‍රශ්නෙට එතන පිළිතුර තිබෙනවා. 20:1 20 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි. සතියේ පළවෙනිදා අලුයම් වේලේ අඳුර තිබියදීම මග්දලායේ මරියා සොහොන්ගේ ළඟට ගොස් සොහොන්ගෙන් ගල අහක් කොට තිබෙන බව දුටුවාය. ரைட். வாரத்தின் முதலாம் நாள் மகதலேனா மரியாள் இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு சென்றாள். එහෙනම් සතියේ පළවෙනි දවසේදී අලියම නැගිට මග්දලායේ මරියා ඒ සෝන් පොළට ගියා. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள். යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ මරණින් උත්ථාන වුණා වූ දවස. அது என்ன நாள்? வாரத்தின் ඒ දවස මොකද්ද? வாரத்தின் සතියේ பலவினி தவச. පළවෙනි. பலவினி சத்திய வாரத்தின் முதலாம் நாள். සතියේ පළවෙනි දවස. இல்லையா? එහෙම නේද? கரெக்ட். එතකොට තුන්වෙනි දවස කවදද? வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிறு, සතියේ පළවෙනි දවසේ ඉරිදා, திங்கள், සඳුදා, செவ்வாய். අඟහරුවාදා. செவ்வாய்க்கிழமை இல்லையா? අඟහරුවාද නේද? மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை தான் அந்த கல்யாணம் நடந்திருக்குது. එහෙනම් අඟහරුවාද තමයි ඒ විවාහ මංගල්‍ය සිදු වෙලා තියෙන්නේ. ஹிந்துல சொல்லுவாங்க, ඉන්දු භක්තිකයන් කියනවා அழகா சொல்லுவாங்க, கள்ள செவ்வாய் கழுத்து அறுக்கும். ඒ කියන්නේ ගල පොලිස් කරත් එහෙම හරියට කියන්න ඕනේ. கள்ள செவ்வாய் கழுத்து அறுக்க, தமிழ்ல தான் அது அழகா இருக்கும். ඒක දමිළ භාෂාවෙන් කියනවා ඒ ගල ඇවිල්ලා කපන විට ඇවිල්ලා බෙල්ල කැපෙනවා කියලා. இல்ல இல்ல, அது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து சொல்லுவாங்க. அந்த கிழமை ஹொர 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 தவச, ஹொர செவ்வாய் என்ன சொல்ற, கள்ள செவ்வாய். අඟහරුවා ඔර දවසක් කියලා කියන්නේ අඟහරුවාදා. දෙමළෙන් සිංහල ඉන්දු කට්ටියම කියනවා කள்ள செவ்வாய் கழுத்து அறுக்கும். ඒ කියන්නේ ඔර අඟහරුවාද ඇවිල්ලා බෙල්ල කපනවා කියලා කියනවා. அது வந்து அவங்களுடைய செவ்வாய்க்கிழமையில ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ඒ කියන්නේ අඟහරුවාද දවසේදී ඒගොල්ලෝ කිසිවක්ම කරන්නේ නැහැ. வீடு வாங்க மாட்டாங்க, வீடு குடி போக மாட்டாங்க, எதுவுமே பண்ண දෙයක් மாட்டாங்க. ගන්නේ නැහැ, ගෙදරකට පදිංචි වෙන්නේ නැහැ, කිසිම දෙයක් කරන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்து அதையும் இங்க உடைச்சார். செவ்வாய்க்கிழமை அது
அத அவர் ஒரு நல்ல ஆசீர்வாத நாளாய் அதை காண்பித்து கொடுத்தார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඒ දවස් ඉස්සෙල්ලාම කඩලා එදා දවස ආශිර්වාදමත් දවසක් ලෙස වෙනස් කළා. நாங்க புதன்கிழமை வச்சது செவ்வாய்க்கிழமை கூடாதுன்றதுக்காக அல்ல. අපි ඇවිල්ලා ඒ අඟහරුවා இவங்கட திருமணம் வெனிஸ்டே புதன்கிழமை வச்சோம், செவ்வாய்க்கிழமை கூடாதுன்றதுக்காக அல்ல. අපි ඇවිල්ලා ඒ බදාදා තිබ්බේ ඇවිල්ලා අඟහරුවාද හොඳ නැහැ කියලා නෙවෙයි. ඒක තේරෙනවද මගෙනක? රයිට්? ඒකට වෙන රාසක් තියෙනවා. නේද සිස්ටර්? රයිට්? ඒක අපිට විතරයි දන්නේ. රයිට්. அப்ப வாரத்தின் முதலாம் நாள் එන සතියේ පළවෙනි දවස. அப்ப நம்ம இனிமே தெரிஞ்சுக்கொள்ளணும். එහෙනම් අපි තේරුම් ගන්නට ඕන ஞாயிற்றுக்கிழமை ඉරිදා කියලා කියන්නේ வாரத்தின் முதலாம் நாள். සතියේ පළවෙනி දවස. அது கர்த்தருடைய நாள். ඒදා ස්වාමින් වහන්සේගේ දවසයි. தேவனை ஆராதிக்கிற நாள். දෙවියන් වහන්සේව নমස්කාර කරන தேவ දවසයි. சமூகத்திலே காத்திருக்கிற நாள். දේව අභිමුඛයේ රැඳී සිටිනා වුණ දවසයි. நம்மள எத்தனை பேர் வாரத்தின் முதலாவது நாளில மணவாளனை பார்க்கிறதுக்கு வேக வேகம் ஆயத்தப்படுறீங்க? අපි කී දෙනෙක් සතියේ පළවෙනි දවසේ ඒ මනාලය බලන සූදානම් වෙනවද? நீங்க அதுக்கு ஆயத்தப்படாட்டி ඒකට සූදානම් වුණේ නැතිනම් அவர் உங்களை கைவிட்டுருவாரு. උන්වහන්සේ ඔබව අත්හරිනු ලබයි. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாவது நாள். ඉරිදා කියන්නේ සතියේ පළවෙනි என்ன දවසයි. வேலை இருந்தாலும் මොන වැඩ තිබුණා first kingdom of God, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, ප්‍රථමින්ම දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ධර්මිෂ්ඨකමත් අපිට අවශ්‍යයි. அதை தேடும்படியாக நீங்க முதலாவது உங்களை ඒක සොයන පිණිස ඔබට ඒක ආයත- ප්‍රමුඛ ස්ථානයක් දිය යුතුයි. அதுக்கு முதலிடம் கொடுக்கணும். ඒකට ඔබ ප්‍රමුඛ ස්ථානයක් දෙන්නට ඕන. நீங்க எல்லாமே வாரத்து முதலாவது நாளை நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். මා විශ්වාස කරන සතියේ පළවෙනි දවස ඔබ කවුරුවත් අතපසු කරන්නේ නැහැ அப்படி කියලා. இருப்பீர்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். එහෙම සිටින විට දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද இப்ப කරයි. இந்த கல்யாணத்துக்கு வர போறோம். இப்ப நாங்க දැන් ඇවිල්ලා අපි නැවත විවාහ මංගලයට සම්බන්ධ மாப்பிள்ளை யாரு, වෙනවා. பொண்ணு யாரு, யாரு திருமணம் முடிச்சு வச்சது, எந்த விதமான காரியம் அதுக்குள்ள இல்ல. මනාලියේ කවුද මනමාලයා කවුද විවාහ මංගලය කරේ කිසිවක්ම සඳහන් වෙලා නැහැ. இயேசு கிறிஸ்து அங்க அழைச்சிருந்தாங்க. යේසුස් වහන්සේ ඔවුන්ව කැඳවලා තිබුණා. அவர் ஒரு கெஸ்டா போயிருந்தாரு. ඔව් ඒ ස්ථානට ගියා. அவர் கல்யாணம் முடிச்சு வைக்கவும் போகல. එතන ඇවිල්ලා විවාහ මංගලය කරන්න ගියෙත් නැහැ. கீழே வாசிச்சு பாத்தீங்கன்னா அவரையும் அவருடைய தாயாரையும் சீசர்களையும் அதுக்கு அழைத்திருந்தார்கள் என்று இருக்கு. පල්ලෙයා කියවල බැලුවොත් එහෙම උන්වහන්සේද මෑණියෝද ඒ වගේම ගෝලියොන්ට කැඳවීමක් දුන්නා. ரைட். இது எல்லாமே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். මේ සියල්ලක්ම අපි දන්නව කාරණාවක්. ரைட். அழைக்கப்பட்டவரிடத்துல போய் கெஸ்டா போன இடத்துல போய் அங்க என்ன செய்றாங்க, அங்க ஒரு திராட்சரசம் குறைவுபட்ட போது அங்க போய் அவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இதெல்லாம் குறைவா இருக்குதுன்னு சொல்லி. නමුත් කැඳවුම් ලැබුවට පස්සේ එතනට ගියාට පස්සේ නිවසේ වැසියන් තමයි කියන්නේ මේ වගේ මිදියුස අඩු වෙලා තිබෙනවායි කියලා මදි කියලා. இங்க குறைவான ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லும்படியாக ஒரு தேவன் அங்கே அதுக்குள்ள இருந்தாரு. ඒ ස්ථානයේදී මේ අඩුපාඩු තියෙන දේ පෙන්눔 කරන පිණිස එතන හිටියා. இல்ல அவர் சொன்னது தப்பு. இயேசு கிறிஸ்து அங்கே அழைக்கப்பட்டிருந்தாரு. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එතන කැඳවුණු ලබා තිබුණා. அவர் அங்க இருந்ததுனால குறைவெல்லாம் நம்ம அவரிடத்துல சொல்ல வேண்டிய ஒரு தருணம் எங்களுக்கு கிடைச்சது. ඒ ස්ථානයේදී යේසුස් වහන්සේ හිටිය නිසා අඩුපාඩු සියල්ලක්ම උන්වහන්සේට කියන්න වාතාවරණයක් අවස්ථාවක් ලැබුණා. இங்கேயும் நிறைய திருமணம் முடிக்க ஆயத்தப்பட்டவர்களும் இருக்கிறீங்க, திருமணம் முடிச்சவங்க இருக்கிறீங்க. මේ ස්ථානයේදී විවාහ වුණ අය සිටිනවා, විවාහ ඉදිරියේදී සිද්ධ වෙන සිටින අය ඉන්නවා. இங்க இன்னைக்கு ஒரு மணவாளன் வந்திருக்காரோ தெரியல, நான் நினைக்கிறேன் வந்திருக்கார் மாட்டார் போல இருக்குது. අද දවසේ යම් මනමාලයේ කවුද කියන එක දන්නේ නැහැ. வந்திருக்காரு. ரைட். ඇවිල්ලා ඉන්නේ. ஆயத்தமா இருக்கிறாரு. இப்ப பலர் இப்படி ஆயத்தப்பட்டு இருக்காங்க திருமணத்துக்கு. ගොඩක් අය විවාහ මංගලයට සූදානම් වෙගෙන සිටින්නේ. இங்க ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, මෙතන රාස කුමක්ද නම් இந்த திருமணத்துக்கு அந்த தம்பதிகள் இயேசு கிறிஸ்துவ தங்களுடைய குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. මේ ස්ථානයේදී ඒ විවාහ මංගලයට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව තමාගේ පවුලට ඒගොල්ලෝ කැඳවීමක් කර ආරාධනා කළා. அவர் அங்கே உள்ள இருந்ததுனால උන්වහන්සේ ඇතුලේ සිටිය නිසා அங்க இருந்த எல்லா குறைவையும் அவரிடத்திலேயே சொல்ல அவங்க முற்பட்டாங்க. ඒ තිබුණව සියලුම අඩුපාඩුකම් උන්වහන්සේටම කීවා. உங்களை பார்த்து நான் சொல்றேன், ඔබ දිහා බලලා මා කියනවා உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க அவரை கொண்டு வந்துட்டீங்கன்னா, ඔබගේ ජීවිතය තුළ උන්වහන්සේ ඔබ කැඳවාගෙන ආව නම් உங்க குறைவுகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய மன விருப்பங்கள், உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவரிடத்துல மட்டும் சொல்ல பழகுங்க. ඔබගේ අඩුපාඩු දුර්වලතාවයන් සියල්ලක්ම උන්වහන්සේම පමණ බලාගනි. அவர்கள் அங்கே போய் அங்கே சொன்ன பொழுது அவர் சொன்னார், இன்னும் என் நேரம் வரல. ඔවුන්ට උන්වහන්සේට කිව්වට පස්සේ උන්වහන්සේ කිව්වා තවමත් මාගේ වෙලාව පැමිණියේ சில නැහැ. வேளையில நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அது அவருடைய நேரத்துக்கு ஏற்ற நேரத்துல கிரமமாய் நேர்த்தி அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். සමහරක් වෙලාවට අපගේ යාඥාව ප්‍රමාද වෙන්නට පුළුවන්. නමුත් උන්වහන්සේ සුදුසු වෙලාවෙදී සුදුසු දේ උන්වහන්සේ ඉෂ්ට කරනවා. அங்கே 4வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, என் வேலை இன்னும் வரவில்லை. 4වෙනි පදයේ කියනවා තවමත් මාගේ වෙලාව පැමිණියේ නැහැ. ஆனா இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இல்ல, சின்னதா நான்
ஒரு சின்ன ஒரு அற்புதத்தை அங்க செய்யறதுக்கு ஆண்டவர் முற்படுகிறாரு. ඒ ස්ථානයේදී පුංචි ආස්කමක් කරන්නට උන්වහන්සේ ඉදිරියට එනවා. அங்கே அங்க 5வது வசனத்துல நாங்க பார்க்கிறோம், 5 වෙනි පදයේ දකිනවා අපි வேலைக்காரரை நோக்கி அவர் சொல்லுறாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. සේවකයා දෙස බලලා කියනවා උන්වහන්සේ මොකද්ද කියන්නේ ඒ දේ පමණක් කරන්නට කියලා. வேலைக்காரரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 6வது வசனத்துல போய் 6வது வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போம். 6 වෙනි පදයේ විතරක් කියවන්න බලන්න. යුදෙවරුන්ගේ පවිත්‍රකමේ ප්‍රකාරයට හරි හරි. හරි කියන්න. ஹாய் ஹாய் ஓகே. එක එකේ මේත්‍රේ 2ක් 3ක් පමණ වතුර අල්ලන්නා වූ ගල් භාජන 6ක් එහි තබා තිබුණේය. எதுக்கு வைக்கப்பட்டதாம் அந்த அந்த 6 பாத்திரங்கள் அங்க இருந்துச்சாம்? ඒ ගල් භාජනේ ඇයි එතන තියලා තිබුණේ? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படி முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடங்கள் தண்ணீர் கொள்ளத்தக்கதான 6 கற்சாடிகள் அங்கே இருந்தது. යුදෙවරුන්ගේ පවිත්‍ර කිරීම පිණිස ඒ ස්ථානයේදී ඒ ගල් භාජන 6ක් තිබුණා. இந்த நாட்கள்ல தான் நம்ம எல்லாம் ஏசி கார்ல போய் ஏசி ஹால்ல உட்கார்ந்து இருந்து தாடி வேர்வை இல்லாமலே கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துருவோம். නමුත් අද කාලේ ආවිලා AC කාර් එකේ ගිහිලා AC හෝල් එකේ වාඩි වෙලා ඉඳලා දාඩියක්වත් දාන්න නැතුව අපි එතන විවාහ මංගලය කරලා එනවා. யூதர்கள் குதிரையிலையும் கழுதையிலையும் அவங்க பிரயாணப்பட்டு நாட்கள் கணக்கில் மாத கணக்கில் வனாந்தரத்துல பிரயாணப்பட்டு தான் திருமணத்துக்கு வருவாங்க. නමුත් යුදෙවරු ගත්තොත් එහෙම ඒ ඔටුවන්ගේ පිටද අශ්වයන්ගේ පිටින්ද මාස ගණන් දවස් ගණන් ගත කරලා තමයි ඒ ස්ථානයේ විවාහ මංගලයන් වලට සම්බන්ධ වෙන්නේ. அவர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படிக்கு வந்தவங்க தங்களை முகமெல்லாம் கழுவி எல்லாம் சுத்திகரிப்பதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்த 6 கற்சாடிகள் அங்கே இருந்தது. ඔවුන්ව පවිත්‍ර කරන පිණිස මූණ හොදලා කකුල හොදලා ඇතුළට එන පිණිස පවිත්‍ර කරන පිණිස ගල් භාජන 6ක එකල වතුර පුරවා තිබුණා. அந்த முகம் கழுவி தங்களை சுத்திகரிக்கிற கற்சாடி எங்க வச்சிருப்பாங்க? இதெல்லாம் எனக்குள்ள வந்த கேள்வி. எங்க வச்சிருந்திருப்பாங்க? එහෙනම් මූණ හොදලා පවිත්‍ර කරන පිණිස ඒ වතුර පුරලා කොයි තියලා තියෙන්නේ කියන එක මගේ ප්‍රශ්නයයි. நான் அதை யோசிச்சு பார்த்தேன், இது எங்க வச்சிருந்திருப்பாங்க நான் யோசிச்சேன். මම මේක කල්පනා කරලා බැලුවා මේක කොයිද තියන්නේ කියලා. கல்யாண வீட்டு வாசல்லே வச்சிருப்பாங்களா? එහෙනම් විවාහ මංගල්‍ය තිබුණාව දොරකොඩ ඉස්සරහම තියලා ඇතිද? ඔක්කොම ඇවිල්ලා මෙතන මූණකට හොදලා යන්න කියලා දොරකොටම එම තියනවද ඒක? வச்சிருப்பாங்களா அப்படி? எங்க வச்சிருந்திருப்பாங்க? තියලා ඇතිද ඔක්කොම? කොයි තියලා ඇත්තේ? எங்க நீ சும்மா யோசிச்சு பாரு, எங்க வச்சிருந்திருப்பாங்க? ඔබ නිකන් කල්පනා කරලා බලන්න ඒක කොයිද තියලා ඇත්තේ කියලා. எங்கேயோ ஒரு பின்னுக்கு කොයි හරි පිටිපස්සක පිළිකන්නේද? ஒரு சின்ன ஒரு மறைவெல்லாம் சீலையெல்லாம் ஓலையெல்லாம் கட்டி ஒரு மறைவான ஒரு இடத்துல தண்ணியை நிறைச்சி வச்சிருப்பாங்க. அதுல தான் போய் எல்லாரும் முகமெல்லாம் கழுவிட்டு உள்ள வரணும். පැල්පතක කියන්නේ වසලා ඒ යම් අයිනක තියලා ඇති එතන තමයි මේගොල්ලෝ ගිහලා මූණ හොදලා ඇතුළට එන්නේ. ரைட். அந்த தண்ணி வந்து எப்படி இருந்திருக்கும்னா இந்த நாட்கள்ல அது இருந்திருக்காது நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த அந்த கற்சாடிகள் எல்லாம் வாடகைக்கு எடுத்து கொண்டு வந்து அங்க வச்சு அதை பாவிச்சுட்டு வாடகை முடிய கொண்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். නමුත් මේ කාලේ කොහොමද කියන එක දන්නේ නැහැ. ඒ කාලේදී ඒ කුලියට අරගෙන ඒගොල්ලෝ පාවිච්චි කරලා නැවත ඒගොල්ලෝ අරන් ගිහලා ඇති කියලා මම විශ්වාස කරනවා. அந்த 6 கற்சாடிகள் நல்ல பெரிய பெரிய சைஸ்ல இருந்திருக்கும். ඒ ගල් භාජන 6ක් කිව්වට ඒක ලොකුවට ඒ සනි තිබිලා ඇති. அது கொஞ்சமும் பரிசுத்தமா சுத்தமா இருந்திருக்காது. ඒක ඇවිල්ලා අරියාකාරව පවිත්‍ර පිරිසුදුව තිබිලා නැතුව அப்படியே பாசி பிடிச்சு போயிருந்திருக்கும். ඒස්ත දීසවැල අල්ලලා எல்லாருமே அதுலயே முகம் கழுவி எல்லாமே பண்ணி போட்டுட்டு போயிருப்பாங்க. සියලු දෙනාම ඒකෙම මූණ හොදලා ඔක්කොම එහෙම කරලා යනවා ඇති. இப்ப பின்னுக்கு எங்கேயோ ஒரு தூரத்துல ஒதுக்கி வைக்கப்பட்ட எல்லாரும் விரும்பத்தக்காத ஒரு பாசி பிடிச்ச அசுத்தமான ஒரு தண்ணீரை தான் அவர் என்ன செய்றாரு? தண்ணியை நிரப்ப சொல்றாரு. නමුත් මිනිසයන් විසින් ප්‍රතික්ෂේප කරලා ඒ දීසවැල අල්ලලා කිලුට වුණාවෝ ඒ ජලය තමයි උන්වහන්සේ රැගෙන ආස්කම් කළේ. அவர்கள் எல்லாம் அதை நிரப்பினார்கள். සියලු දෙනාම ඒකට පිරවුවා වතුර. நிரப்பினதுக்கு பின்பதாக சொல்றாரு, பந்தி விசாரிப்பாளரிடத்தில் அதை கொண்டு போய் உள்ள கொடுக்கும்படி சொல்றாரு. ඒ පිරවට පස්සේ ඒක ගෙනිලා ඇතුළට දෙන්න කියලා කියනවා. அதை கொண்டு போய் குடிச்சோன்னே மணவாளனை பார்த்து கேட்கிறாங்க, ஐயா இது எங்கய்யா இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க? எவ்வளவு ருசியானதை நீங்க கடைசியா கொடுக்குறீங்க, இதை முதலில்லையா கொடுத்துருக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. ඒක පානය කළාට පස්ව ජනතාව කිව්වා මේක කොයිද සංගවල තිබුණේ මේකනේ ඉස්සල්ලාම දෙන්න ඕනේ කියලා මනමාලය දිස බලලා මිනිස්සු කියනවා. 11வது வசனம் 2:11 சொல்லுது, இவ்விதமா இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதங்களை கலிலேயாவுள்ள கானான் ஊரிலே செய்தார். 2:11 කියනවා මෙලෙස යේසුස් වහන්සේ ප්‍රථමයෙන්ම ආස්කම ඒ ගලිලේ ගමේදී කරයි කියලා. முடிஞ்சு பிரசங்கம். දේශනා ඉවරයි එතනින්. මොනවද තේරුනේ? என்ன உங்களுக்கு புரிந்தது? ஏதாவது புரிஞ்சுதா? ඔබට මොකක් හරි තේරුණාද?
இதெல்லாம் வாசிச்சுட்டு நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, මේ ඔක්කොම කියවල ඉවරලා මම දෙවියන් වහන්සේගෙන් ඇහුවා என்ன ஆண்டவரே, මොනවද சீ, ස්වාමීනි என்னால இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. මට මේක පිළිගන්නම බෑ. நீர் எப்படிப்பட்ட தேவன், ඔබ කොපමණ වූ දෙවියන් වහන්සේද? இது ஒரு சின்ன காரியத்தை මේ செய்திருக்கிறீங்களே, වගේ පොඩි දෙයක් ඇයි ඔබ වහන්සේ කළේ? நீங்க பெருசா ඔබ செஞ்சிருக்கணும். ලොකු දෙයක් නේ කරන්නට ඕන. அப்பவே ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கணும். එතකොටම දෙවියන් වහන්සේ ඔබව පිළිගන්නට ඕන ජනතාව. இதை வாசிச்சுட்டு நான் முத இந்த செய்தியை வாசிச்சுட்டு நான் போய் தூங்கிட்டேன். මේක කියවල ඉවරලා මම ගිහලා නිදාගත්තා. இது ஒரு நாள் நான் செய்தியாக நான் இந்தியா பட்டணத்தில் இதை பிரசங்கித்த ஒரு சபையில் ඉන්දියාවේදී යම් ප්‍රදේශයකදී මම මේක දේශනා කළා. சும்மா எடுத்து வாசிச்சு ஆண்டு இதை குறித்து பேசுப்பான்னு சொல்லி ஆண்டவனுக்கு உணர்த்தினாரு. නිකන් අරන් කියවනකොට දෙවියන් වහන්සේ කිව්වා මේ ගැන කතා කරන්න කියලා. சரி, நாங்க ஒரு வர்ஷிப் பண்ணினாங்க. සරි නාටක ඒ ස්ථානයේදී වර්ෂිප් එකක් කරා. வர்ஷிப்புக்கு அந்த சபையிலேயே எடுத்து வாசிச்சாங்க இந்த வசனத்தை. නමස්කාරයට ප්‍රථම ඒ සභාවම අරගෙන මේ කොටස කියවුවා. நானும் பிரசங்கத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிரசங்கம் මමත් දේශනා කරන්න මේ පදේම ගෙනිච්චා. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. දේශනාවත් ඉවරයි. அந்த பாஸ்டர் ஓடி வந்தாரு. ඒ පාලකවරයා දුවගෙනම ආවා. எங்க சபையில கிட்டத்தட்ட 8 வருஷமாச்சு திருமணம் நடந்து. අපගේ සභාවේ අවමෝසයෙන් අවුරුදු 8ක් වෙන විවාහ මංගල්‍යයක් සිදු වෙලා. திருமணமே பேசுறது எல்லாமே உடைஞ்சு போகுது. විවාහ මංගල කතා කරන්නේ ඔක්කොම කැඩලා යනවා. எங்களுக்கு ஒரு திருமண வைபவம் எங்க சபையில நடக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். අපගේ සභාවේ විවාහ මංගල්‍යයක් කරන්න ඕන කියලා මම ගොඩාක් කල් තිස්සේ ආසාව වෙලා සිටින්නේ. அத குறித்து நீங்க இன்னைக்கு பேசுனீங்க. නමුත් ඒ පිළිබඳව අද ඔබ කතා කරයි அங்க කියලා. நான் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தேன். එතන මම නිදාස් කරලා. தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி දෙවියන් වහන්සේගේ සැලස්ම ඉෂ්ට වෙන திருமணங்கள் உண்டாகட்டும். විවාහ මංගල සිදු වේවා කියලා. மணமக்கள் அந்த சபையில் நிரம்பி வழியட்டும். ඒ මනුෂ්‍යයන් ඒ ස්ථානේ පිරී ඉතිරේවා කියලා. தூர தேசத்திலிருந்து மணவாளனை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வரட்டும். දුර දේශයක ඉඳලා ඒ මනමාලයේ ස්වාමින් වහන්සේ ගෙනට ඕන. வேற இனத்துல வேற ஜாதியிலிருந்து மணமகளை சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வரட்டும். වෙනත් ප්‍රාන්තක ඉඳලා ඒ මනාලය ගෙනට ඕනේ කියා. பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். දැන් මම දේශනා කරලා ආවා. ஒரே வாரத்துல பாஸ்டர் கால் பண்றாரு. එකම සතියකින් ඒ පාලකතුමා නැවත මට කතා කළා. பாஸ்டர் இந்த வருஷம் ஒரே வாரத்துல 4 திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. පාලකතුමනේ මේ සතියේම විවාහ මංගල 4ක් මේ ස්ථානයේදී සූදානම් කරලා තියෙන්නේ இந்த කියලා. வசனத்தை கேட்டவங்க எல்லாரும் මේ වචනේ ඇසුව වූ සියලු දෙනාමද இல்ல நான் தனிமையா இருக்க கூடாது. නෑ මම තනිව සිටින්නට ඕද නෑ. என் பிள்ளை தனிமையா இருக்க கூடாது. මගේ දරුවා තනිව සිටින්නට ஒரு ඕද பக்தி නෑ. உள்ள சந்ததியை உருவாக்கணும். භක්තිවන්ත පරම්පරාවක් බී කරන්නට ඕන. அதுக்கு தான் தேவன் எங்களை தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ මාව කැඳවාගෙන තිබෙන්නේ. தீர்மானங்கள் எடுத்தாங்க. திருமணத்துக்கு மேல திருமணம் நடந்துகிட்டே இருந்துச்சு. තීරණයන් ගත්තා විවාහ මංගලෙ පිට විවාහ මංගල සිද්ධ වුණා. கர்த்தருடைய மகிமை அங்க ස්වාමීන් வெளிப்பட்டது. වහන්සේගේ මහිමය එතන එළිදරව් වුණා. அங்கதான் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணினேன். එතන තමයි ප්‍රථමින්ම මේ දේශනාව මම කළේ. ஆண்டவர் சொல்றாரு இதைத்தான் நீ பேசணும். கானா ஒரு கல்யாணத்தை குறித்து பேசுன்னு දෙවියන් சொல்லிட்டாரு. වහන්සේ කිව්වා කානන්‍ය සරණ මංගල පිළිබඳව කතා කරන්න කියලා. நான் கேட்ட ஆண்டவரே அதுல என்ன ஆண்டவரே இருக்கு? මම කිව්වා ස්වාමීනි ඒකේ මොනවද තියෙන්නේ කතා சண்டே කරන්න. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது போய் அங்க சொல்லி கொடுக்க සබත් சொல்றீங்களே. පාසලට උගන්වන දේවල් සභාවක දේශනා කරන්න පුළුවන්ද? ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு பெரிய சபை சென்னையில. 1000ක විතර වගේ ඉන්නවෝ ලොකු සභාවක්. ராத்திரி போய் தூங்கிட்டேன். நான் රාත්‍රී කාලේ ගිහලා නිදිය ගත්තා. தூங்கின விடிய காலைல 3 மணி 3:20 மணி இருக்கும். ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க ஆரம்பிச்சேன். නිදාගෙන ඉඳලා පාන්දර 3ට විතර වගේ තමයි ස්වාමින් වහන්සේගේ සද්දේ මට ඇසුනේ. இதுக்குள்ள இருந்த வெளிப்பாடுகளை கர்த்தரோட பேச තිබුණා ஆரம்பிச்சேன். වූ සියලුම එළිදරව් උන්වහන්සේ මට දුන්නා. இன்னைக்கு அதை தான் பேச போறேன். දවසේදී ඒක තමයි ඔබ සමග කතා කරන්නේ. கானாவூர் திருமணத்துல ஏதாவது வெளிப்பாடு இருக்கா? කානන්නේ සරණ මංගලයේදී යම් එළිදරව්වක් තිබෙනවද? நமக்கு தெரிஞ்சது எல்லாமே அற்புதம், அடையாளம், முதல் அற்புதம் இதைத்தான் நம்ம படிச்சிருக்கிறோம். අපි දන්නේ ඇවිල්ලා ප්‍රථමින්ම ආස්කම මේවා තමයි අපි කියවලා තිබෙන්නේ. இதுல பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. මේකේ ඔබ දුටුවොත් එමේ ජලය තබා තිබුණාවෝ ඒ ස්ථානය. இது யாருமே பார்க்க கூடாத அளவுக்கு ஒரு வேற பகுதியில ஒரு சொல்லுவாங்க தமிழ்ல அழகா வரும். அது கொல்ல பக்கத்துல. அம்மா நான் சொல்றது சரியா? கோடி பக்கம் கொல்ல பக்கம்னு சொல்லுவாங்க. அது யாருமே அங்க போகலாது அந்த மாதிரி ஒதுக்குப்புறமா வைக்கப்பட்ட ஒரு சாடி தான் இந்த சாடி. ඒක ඒ ගල් භාජනය කියන්නේ සාමාන්‍ය තමිල භාෂාවෙන් කියනවා පිළිකන්න පැත්තට කියලා. සාමාන්‍ය කිසිම කෙනෙක් යන්නේ නැහැ. ඒ පැත්තේ තමයි ඒක තියලා තිබෙන්නේ. அங்க இருந்த அந்த 6 கற்சாடி ඒ තිබුණාවෝ ඒ ගල් භාජන 6ද இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நான் எதுக்கு வந்தேன் என்று சொல்றத යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළොවට ඇයි ආවේ කියලා කියන්නට அந்த திருமணத்துல செய்த அற்புதத்துக்குள்ள ඒ විවාහ මංගලයේ කළා වූ ආස්කම ஒரு ஆழமான ரகசியத்தை அங்க வச்சிருக்காரு. එතන ගැඹුරු සත්‍යතාවයක් උන්වහන්සේ அந்த තබා 6 තිබෙනවා. கற்சாடி எதுக்கு அங்க ඒ ගල් ஒப்பிட்டுருக்காருன்னா භාජන අය ඇයි මේගොල්ලෝ පාවිච්චි කරන්නේ? 6 அறிவுள்ள மனுஷனுக்கு அங்க ஒப்பிடுறாரு. ඒ කියන්නේ அல்லேலூயா. හයත් තිබෙනා ඔය මනුෂ්‍යයන්ටයි. நமக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்கு? එහෙනම් අපිට කොච්චරද ප්‍රඥාව තිබෙන්නේ? நீங்க எல்லாம் 6 அறிவு இருக்கிறவங்களா?
ඔබට සියලු දෙනාටම ප්‍රඥා ආය තිබෙනවද? 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு அந்த 6 கச்சாடி அங்க ஒப்பிடப்பட்டிருக்கு. ප්‍රඥා ආය තිබෙන්නා වූ ඒ මනුෂ්‍යයන්ට ගල්බාජන ආය තබා තිබෙන්නේ. இந்த மனுஷன் எங்க இருக்கிறான்னா එහෙනම් මේ මනුෂ්‍යයා කොයිද ඉන්නේ කියලා කිව්වොත් ஒதுக்கி வைக்கப்பட்டு ඒ කියන්නේ ප්‍රතික්ෂේප தள்ளி කරලා வைக்கப்பட்டு දුර තබා விரும்பத்தக்காத ඒ කියන්නේ අකමැතිව சுவை இல்லாத සුවේ නැමැති நிறம் இல்லாத ස්ථිරතාවය அசுத்தமான අපිරිසිදුව அங்கே யாரும் பார்க்க கூடாத அளவுக்கு அது மிகவும் ஒரு அருவருப்பான தண்ணீராக அது ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே நான் பார்க்கிறோம். බලන්න බැරි පිළිකුල්ව ප්‍රතික්ෂේප කරමින් කොන් කරලා තිබුණ අවස්ථානයක් වේ. அந்த தண்ணீரை ஆண்டவர் என்ன செய்றாருன்னா ඒ ජලයේ දෙවියන් වහන්සේ කුමක්ද කළේ කියලා அந்த කිව්වොත් மனுஷனை அழகுபடுத்த ඒ வந்திருக்கிறார். මනුෂ්‍යව අලංකාර කරන්න උන්වහන්සේ ආවේ. அவனுக்கு சுவை கொடுக்க வந்திருக்கிறார். උන්වහන්සේ ඔවුන්ට සුවේ දෙන්න පිණිස ආවා. அவனுக்கு நிறம் கொடுக்க வந்திருக்கிறார். ලස්සන දෙන්න පිණිස ආවා. அவனை நான் மற்றவர்கள் விரும்பத்தக்கதான ஒரு நல்ல ஒரு மனுஷனா மாற்ற வந்திருக்கிறேன். අනිත් මනුෂ්‍යයන් ප්‍රිය වෙන ලෙස වෙනස් කරන පිණිස උන්වහන්සේ ආවේ. அவன் தூக்கி வீசப்பட்ட ஒதுக்கி ඒ வைக்கப்பட்டவன මනුෂ්‍යයා ප්‍රතික්ෂේප කරලා වෙන් කරලා තිබ්බව තැනැත්තෙක්. அலங்காரப்படுத்தி அவங்க மணமேடையில அது சொல்றது அந்த வசனம் சொல்லுது பந்திக்கு கொண்டு வரப்பட்டது தண்ணீர். ඒ වචනය කියනවා ඒ ස්ථානයේදී මේසෙට ගෙනාවයි කියලා ඉමිදියුෂ. எங்க இருந்த தண்ணி? එහෙනම් කොහෙද තිබුණේ මේ වත් ජලය? எப்படி இருந்த தண்ணி? කොහොමද තිබුණේ මේ ජලය? யாரும் விரும்பாத தண்ணி. කිසිම කෙනෙක් කැමති නැතුව எல்லாரும் முகமத் கழுவி எல்லாம் அப்படி பண்ணி போட்டுட்டு සියලු போயிடுவாங்க. දෙනාම මූණ හොදලා ඒක දාලා යනවා. பாசி பிடிச்சு போய் ඒකයිල දියසවැල අල්ලලා ஒதுக்கி வைக்கப்பட்ட ප්‍රතික්ෂේප කරලා தள்ளி வைக்கப்பட்ட දුර තබා விரும்பத்தக்காத අකමැතිව சுவை இல்லாத ඒ රසක් නොමැතිව எந்த மனுஷனும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு ஒதுக்கி வைக்கப்பட்ட தண்ணீரை මනුෂ්‍යයා විසින් පිළිගන්න බැරි ප්‍රතික්ෂේප කරලා තිබ්බ ඔය ජලයද இந்த 6 அறிவுள்ள மனுஷனை அழகுபடுத்தும்படி அவனை உயர்த்தும்படி அவனை ஒரு அலங்காரமா அவன் அப்படியே கழுவி அவனை தூக்கி எடுத்து அவனை ஒரு 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 மேடையில அல்லது ஒரு பந்திக்கு கொண்டு வரும்படியாகத்தான் நான் வந்திருக்கின்றத முதலாவது அங்க மறைமுகமா தான் வந்த நோக்கத்தை அதுக்குள்ளே காண்பிக்கிறார். ප්‍රඥා ආය තිබෙනා මේ මනුෂ්‍යයා උස්සලා අලංකාර කරලා යම් ස්ථානයක තබලා ඒ කාරණාව කරන පිණිසයි උන්වහන්සේ ආවේ කියලා උන්වහන්සේ සනාථ කළා. அவர் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் செய்திருக்காரு நான் ඒක நம்புறேன். ඔබගේ ජීවිතේ කරලා තිබෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. குப்பையிலையும் புழுதியிலையும் தூசியிலையும் இருந்த எங்களை ඔබ ඒ කසල ගොඩේද දූවිලේද ඔබ තිබුණා සිටියේ. விசாரிப்பாரற்று යක්ෂයාගේ පාමුල. விசாரிப்பதற்கு ஒருத்தரும் ඒ இல்லாம කියන්නේ ඔබ සොයන්නවත් කවුරුත් නැහැ. கைவிடப்பட்ட ඔබ අත්හැරෙන්න நம்மை நேசிப்பதற்கு ஒருவருமே ඔබට இல்லையே. ප්‍රේම කරන කිසිවක්ම සිටියේ නැහැ. இப்படிப்பட்ட நம்மை தேவன் அழகுபடுத்தினார். මෙපමණ වූ අපිව උන්වහන්සේ අලංකාර කළා. நம்மள தேவன் அழகுபடுத்தி இன்னைக்கு இங்க வந்து அமர பண்ணி இருக்கிறார். උන්වහන්සේ ඔබ අලංකාර කරන නිසාද ඔබ එවිලා වාඩි වෙලා සිටිනවා. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன். මගේ ජීවිතේ මම මේම තමයි සිටියේ. யாருமே என்ன நேசிக்கல. කිසිම කෙනෙක් මට யாருமே ප්‍රේම කළේ නැහැ. எந்த இடத்துல என்ன முன்னுக்கு என்னால வர முடியாது. මට යම් තැනකදී මට ඉදිරියට එන්න බැරි වුණා. எல்லாரும் என்ன தூக்கி வீசினாங்க. සියලු දෙනාම ප්‍රතික්ෂේප කරලා என்ன විසිකලා. வேதனைப்படுத்தினாங்க. මා වේදනාවට ලක් என் කළා. வாழ்க்கையில கண்ணீரும் சோதனையுமா இருந்தது. ජීවිතේ කඳුළු සහ මිටියාවතට තමයි මුහුණ දුන්නේ. மறக்கப்பட்ட என்னை මාව අමතක වුණා වූ මාව. தேவனாய கர்த்தர் கண்டார். සාමියෝ දෙවියන් වහන්සේ දුටුවා. அந்த சாடிகளை அவர் பார்த்தாரு. උන්වහන්සේ දේ දැක්කා. அந்த சாடிகள் 5 சாடிகள் அவருக்கு 6 சாடிகளை ඒ கண்டார். ගල් භාජනාය උන්වහන්සේ දුටුවා. அங்க போய் அவர் என்ன செய்யறார்? அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து அப்படியே அதை அழகுபடுத்தி சுவை கொடுத்து நிறம் கொடுத்து தண்ணிக்கு நிறம் இருக்கா? ඒක පුරවලා ඊට පස්සේ ගෙනාලා ඒක අලංකාර කරලා ජලයට ලස්සනක් තිබෙනවද? பாட்ட தீரல ஜலேட்ட அதுக்கு கலர் கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்து ජලයට அழகுபடுத்தி ඇවිල්ලා පහට ලබා දුන්නා. அதெல்லாம் அப்படி இப்ப எங்க வருது? எங்க இருந்தது எங்க வருது? දැන් කොයි තිබිච්ච එක කොතනද එන්නේ දැන්? எங்க வருது? දැන් කොයිද එන්නේ? எங்க கொண்டு வராரு? කොතනද උන්වහන්සේ රැගෙන එන්නේ? பந்திக்கு கொண்டு வரப்பட்டது. දැන් කෑම මේසෙට ගේනවා. கர்த்தர் நம்மை அப்படித்தான் கொண்டு வந்தார். ස්වාමින් වහන්සේ අපවත් එලෙසම තමා ගෙනාවේ. இதை செய்யறதுக்கு தான் நான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன்றத මේක පිණිස තමා උන්වහන්සේ මේ පොළොවට ආවේ. அவருடைய முதல் அற்புதத்துல காண்பித்து கொடுத்தார். උන්වහන්සේ ප්‍රධානතම පළවෙනි ආස්කමයෙන් පෙන්눔 කරලා දුන්නා. ஆண்டவர் இது அப்படியே எனக்கு இதுக்கு தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன்றதை போய் சொல்லுன்னு சொல்லி சொன்னார். ස්වාමින් වහන්සේ කිව්වා මේකට තමයි මම පොළොවට ආවේ කියලා මේක කියන්න කියලා இந்த 6 කිව්වා. கச்சாடிகள் 6 அறிவுள்ள மனுஷன் මේ ගල්බාජනායක අය කියලා කියන්නේ ප්‍රඥා අය තියෙනව මිනිස්සයයි. ஒதுக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டு கண்ணீரோட வேதனையோட துக்கத்தோட விசாரிப்பாரற்று
வாழ்கிறவர்கள் எல்லாம் நான் தேடி பார்த்து திக்கற்றவர்களை விதவைகளை விசாரிக்கும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன், அவர்கள் நான் உயர்த்தி அவர்கள் தலைகளை நிமிர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமிக்கு தன் வந்ததை அங்கே மறைமுகமாக அங்கே காண்பித்து கொடுத்த ஒரு சத்தியத்தை அதுக்குள்ளே பார்க்கிறோம். ඒ ස්ථානේ ප්‍රතික්ෂේප කරලා කොන් කරලා මනුෂ්‍යයන් විසින් ඒ ස්ථාන තලනු ලබලා වෙන් කළාවෝ ඒ මනුෂ්‍යයන්ට දෙවියන් වහන්සේගේ කරුණාව ලබා දෙන පිණිසයි උන්වහන්සේ ආවිලා සිටින්නේ. 6 கற்சாடிகளும் அலங்காரிக்கப்பட்டது. ඒ ගල් භාජන ආයද අලංකාර කරනු ලැබුවා. தண்ணீரை கொண்டு கொடுத்த அந்த ජලය ගිල දුන්නට පස්සෙ திராட்சை ரசத்தை ருசி பார்த்தவர்கள் சொல்றாங்க, ඒක මිදියුස ඒගොල්ල රස බැලුවා ඒ අය කියනවා. இது எங்க இருந்து வந்தது? මේක කොහේ ඉඳලාද ආවේ? இந்த தேவனாய கர்த்தர் உங்களை அப்படி அழகுபடுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி உங்களுக்குள்ள தேவன் ஒரு விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை கொடுத்து உங்களை அழகுபடுத்தி வச்சிருக்காரா இருந்தா, එහෙනම් ස්වාමින් වහන්සේ එලෙසම ඔබගේ ජීවිතය අලංකාර කරලා උසස් කරලා ඔබගේ ජීවිතය තබා තිබෙනවා නම් உங்களை பார்த்து கேட்கணும், ඔබ දිහා බලලා ඔබ අසන්නට ඕන. இது எங்க இருந்து வந்தது? මේක කොහේ ඉඳලාද ආවේ? மணவாளனை பார்த்து கேட்கிறாங்க, එහෙනම් මනාලිය දිහා බලලා இது උන්වහන්සේ எங்க இருந்து வந்தது? ඔබ මේ කොහේ ඉඳලාද ආවේ? இவ்வளவு சுவையான திராட்சை ரசம், මෙපමණ රස වූ මේ මිදියුස பழைய திராட்சை ரசத்துல சுவையே இல்ல. මේක පරණ ඒ කලින් බිව්වා ওই මිදියුස වගේ රස නෙමෙයි. நம்முடைய பழைய வாழ்க்கை சுவை இல்லாத வாழ்க்கை. අපේ පරණ ජීවිතය நம்முடைய රසවත් ජීවිතයක් பழைய නෙවෙයි. வாழ்க்கை யாருமே ஏற்றுக்கொள்ளல. පරණ ජීවිතේ කිසිම කෙනෙක් අපිව පිළිගත්තේ நம்முடைய නැහැ. பழைய வாழ்க்கையில யாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளல. අපේ පරණ ජීවිතේදී කිසිම කෙනෙක් අපිව පිළිගත්තේ குப்பையும் නැහැ. புழுதியுமா இருந்தது. දූවිල්ලත් කසල ගොඩත් පමණයි. பாவத்தை தண்ணீரை போல பருகினோம். පාපය ඒතන ජලයෙන් පරිහරණය කළා. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவர்களா இருந்தோம். යාපතට අයාපතට වෙනසක් නොකර අපි සිටියේ. தேவனாய் கர்த்தர் உங்களை சந்தித்த நாள் ஞாபகம் இருக்கா? නමුත් සාමියෝ දෙවියන් වහන්සේ ඔබට සම්මුඛ වුණා වූ දිනය ඔබට මතකයිද? உங்களை அழகுபடுத்தின நாள் ඔබ ஞாபகம் இருக்கா? අලංකාර කළා වූ දවස ඔබට මතකයිද? உங்களை பந்தியில அமர பண்ணின நாள் ඔබ ஞாபகம் இருக்கா? කැමරේසේ වාඩි කළා කෙරෙව්ව ඒ දවස ඔබට මතකයිද? இந்த தலையை நிமிர்த்தின நாள் ஞாபகம் இருக்கா? ඔබගේ ඒ ප්‍රශ්නෙට විසඳුම දුන්නා වූ දවස මතකයිද? சாதிகளுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்து என்று சொல்லி உங்களை மேன்மைப்படுத்தின நாள் ஞாபகம் இருக்கா? ජාතියන් ඉදිරියේදී ඔබ ඔසවලා ඔබ තැබුවා ওই දිනය ඔබට මතකයිද? இன்றைக்கு நான் அந்த நாளை பார்க்கிறேன். අද දවසේදී ඒ දිනේ මම සී වෙනවා මට. என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில நான் அதை பார்க்கிறேன். මගේ දියණියගේ ජීවිතේ මා දකිනවා. ஒன்றுமில்லாத இருந்த எங்களை உயர்த்தினது அவர் கிருபை. කිසිවක්ම නොමැතිව අපිව උන්වහන්සේ උසස් කළා. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்களை கர்த்தர் இந்த தேசத்துல கொண்டு வந்து எங்களை உயர்த்தி தலைநிமிர பண்ணினார். කොයිදෝ ඉපදිලා කොයිදෝ වර්ධනය වෙලා අද මේ දේශයේ තබලා උන්වහන්සේ අපිව උසස් කරලා තිබෙනවා. இந்த மணவாளனிட்ட இருந்த ஒரு நல்ல 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். එහෙනම් මේ මනමාලය ගාව තිබුණා ඔය යහපත් කාරණා 3ක් කියලා මම යාඥා කරන්නේ. இந்த குடும்பத்துல இருந்து ஒரு 3 காரியம். මේ පවුලේ ඉඳලා කාරණා 3ක්. நீங்க திருமணம் முடிச்சவங்களா இருக்கலாம், ඔබ විවාහ වුණා වෙන්නට පුළුවන්. திருமணம் முடிக்க இருக்கலாம், එහෙමනම් ඉදිරියේදී විවාහ වෙන්න සිටින අය වෙන්නත් පුළුවන්. நேற்று முன்தினம் முடித்தவர்களா இருக்கலாம். එහෙම නැතිනම් විවාහ සිදු වුණාවෝ ඒ පවුල වෙන්නත් පුළුවන්. எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு මේ காரியம். සියලු දෙනාම කරන්නවෝ කාරණාවක්. முதலாவது கிறிஸ்துவ உங்களுக்குள்ள கொண்டு வரணும். ප්‍රථමයෙන්ම குடும்பத்துக்குள்ள ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබගේ ජීවිතයට අදාළ කරගන්න. உங்க குடும்பத்துக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? ඔබගේ පවුල තුළ ක්‍රිස්තුස් වහන්සේ සිටිනවද? கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு தலைவர் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஸ்டிக்கர் ஒட்டி இருப்போம். යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ පවුලේ නායකයෙක් කියලා බැනර් එකේ ගාලා තිබෙනවා. අපේ නිවසේ අලවලා තිබෙනවා. வாசல்லே ஒட்டி இருக்கும். අපේ නිවසේ දොරකොඩම අලවලා තිබෙනවා. ஆனா இயேசு கிறிஸ்துட்ட நம்ம எதையுமே கேட்க மாட்டோம். නමුත් යේසුස් වහන්සේගෙන් අපි කිසිවක්ම ඉල්ලන්නේ அவருடைய නැහැ. சித்தத்தை நம்ம செய்ய மாட்டோம். උන්වහන්සේගේ සැලසුම අපි ඉෂ්ට කරන්නේත් නැහැ. அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுக்க மாட்டோம். උන්වහන්සේට දෙන්න ඕනේ ගෞරවයේ ස්ථානය අපි දෙන්නේ නැහැ. அவரை நாம தலைவனா வைக்கிறோம் என்று சொல்றது சும்மா வார்த்தையில தான் சொல்லுறோம். උන්වහන්සේ පවුලේ නායකයෙක් කියලා අපගේ මුඛේ වචනෙන් විතරයි කියන්නේ. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். නමුත් අද ඔබ දිහා බලලා මම අසනවා. இந்த பேர் குறிப்பிடப்படாத குடும்பம், මේ නම සඳහන් නොවුනව මේ පවුල. மணவாளன் மணவாட்டி யாருன்னே தெரியாது. ඒ මනමාලිය මනාලිය කවුද කියලා දන්නෙත් போன නැහැ. மாசம் போன கல்யாணத்தையே நாங்க மறந்துட்டோம். ගිය මාසේ සිදු වුණ විවාහයම අපිට අමතකයි. 2000 வருஷம் பேசப்படுகிறது. නමුත් වසර 2030 කතා What's the කරනවා reason? අදට. என்ன காரணம்? ඇයි හේතුව කුමක්ද? அந்த குடும்பத்தோட கிறிஸ்து ඒ இருந்ததுனால පවුල තුළ ක්‍රිස්තුස් වහන්සේ සිටිය கிறிஸ்து නිසාවේ. குடும்பத்துக்குள்ள கொண்டு එන வந்தார்கள். ක්‍රිස්තුස් වහන්සේව ඔවුන්ගේ පවුලට අදාළ කරගත්තා. எல்லா குறையையும் அவரிடத்துல சொல்ல பழகினாங்க. සියලුම අඩුපාඩුකම් තියේදී ඒ පවුලේ ක්‍රිස්තුස් වහන්සේට කියන්න පුරුදු වුණා. அவர்கிட்ட சொல்லும் பொழுது උන්වහන්සේට කියන විටද அவர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் அறிந்த தேவனா. උන්වහන්සේ අපගේ හදවතේ පිපාසය දැනගත්තා උතනන් වහන්සේ. அவரிடத்துல நம்ம எல்லா பாரத்தையும் எல்லா காரியத்தையும்
நம்ம சொல்லும் பொழுது උන්වහන්සේට සියලුම බර ඉල්ලීම තබන විට நேர்த்தியாய் அவர் செய்து தருகிறார். උන්වහන්සේ අරියාකාරව සුදුසු වෙලාවෙදි ඉෂ්ට කරනවා. நாங்க இதெல்லாம் சொன்னோம். අපි මේ සියල්ලක්ම කිව්වා. திருமணம் நியமிச்ச நாள் முதல் கொண்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். විවාහ මංගලේ සූදානම් කළ දවසේ ඉඳලම කිය ගියා ஆண்டவர் ඉස්සිතියේ. நீங்க நடத்துங்க. ඔබ ඒ දේ කරන්න. நீங்க ராஜாவா இருந்து ඔබ நடத்துங்க. රජෙක් ලෙස සිටිලා ඒ දේ உங்க කරන්න. நாம ස්වාමීනි. மகிமைப்படட்டும். මේ එන්නව මනුෂ්‍යයන් මහිමයටපත් වේවා. உங்க நாம மாத்திரம் ඔබගේ மகிமைப்படட்டும். නාමය පමණක් මහිමයටපත් எங்களிடத்துல වේවා. ஒன்றும் இல்ல. අප තුළ කිසිවක්ම නැහැ ස්වාමීනි. அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து காரியத்தை செய்ய ஆரம்பிச்சோம். උන්වහන්සේගේ දෑතට බාර කරලා තමයි අපි කාරණාවන් சில කළේ. போராட்டங்கள் வந்தது. සමහරක් පොරබැදීමාව தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ- சத்தத்தை கேட்டு செய்ய ஆரம்பிச்சோம். දේව අභිමුඛයේ වාඩි වෙලා උන්වහන්සේගේ හඬ අහලා අපි ක්‍රියාත්මක தடையை කළේ. தேவன் விடையாய் மாற்றினார். උන්වහන්සේ බාධාව සියල්ලක්ම ඉවත් කළා. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். ස්වාමින් වහන්සේ සියලුම කාරණාවන් සම්පූර්ණ කළා. முதலாவது அவரை எங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு එහෙනම් வந்தோம். ප්‍රථමයෙන්ම උන්වහන්සේ අපගේ පවුල ඇතුළට අදාළ කරගන්නට ඕන. மனுஷனை நம்பினவன் பூமியில சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. මනුෂ්‍යව විශ්වාස කරන මනුෂ්‍යයා මේ පොළවේදී ශාප ලද්දේ කියලා දේව වචනේ සඳහන් වෙනවා. கர்த்தரை நம்புகிறவனோ பாக்கியவன். நாங்க அவரை நம்ப ஆரம்பிச்சோம். ස්වාමින් වහන්සේ විශ්වාස කරන මනුෂ්‍යයා වාසනාවන්තය කියලා කිව්වා. එලෙසම අපි විශ්වාස කළා. காரியங்களை கைகூடி வரப்பண்ணினார். සියලුම කාරණාවන් දෑත් වලට උන්වහන්සේ සඵලත්වය ගෙන දුන්නා. நேரத்துக்கு காத்திருந்தோம். වෙලා වෙනකන් බලා සිටියා. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். ස්වාමින් වහන්සේ සියලුම කාරණාවන් සම්පූර්ණ කළා. ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து கேக்குறாங்க, எப்படி ஐயா இந்த திருமணத்தை இப்படி நடத்தினீங்க? අද මනුෂ්‍යයන් මාදියා අසලා කියනවා කොහොමද මේ විවාහ මංගලය මෙලෙස කළේ කියා. ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே வெளிப்பட்டது. ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛය කියලා ඉදරා වුණා. மணவாளனை பார்த்து கேட்கிற கேள்வியை மணவாளனுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறாங்க. මනමාලයගේ ඒ ඔව්දියා බලලා මනමාලිගේ තාත්තා දිහා බලලා ආනවා. கர்த்தர் காரியங்களை செய்தார். ස්වාමින් වහන්සේ කාරණාවන් කළා. உங்களை பார்த்து கேட்கிற 3 கேள்வி. ඔබ දිහා බලලා අසන්නව කාරණා තුන නම්. உங்க குடும்பத்துல கிறிஸ்து ඔබගේ வச்சிருக்கீங்களா? පවුලේ ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රමුඛ ස්ථානය දීලා තිබෙනවද? எல்லாம் அவரிடத்துல சொல்ல பழகுங்க. ඔබ සියලුම කාරණාවන් උන්වහන්සේට කියලා පුරුදු වෙන්න. அவர் சொல்லும் பொழுது அதை அப்படியே செய்ய ஆரம்பிங்க. උන්වහන්සේට කියන විට උන්වහන්සේක එලෙසම ඉෂ්ට කරනවා. இங்க இருந்த குறைவு திராட்சை ரசம் தான் குறைவா මේ இருந்துச்சு. ස්ථානයේදී මේ මිදියුස විතර අඩුපාඩුවට තිබුණේ. இன்றைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற குறைவு என்ன? නමුත් අද අපගේ පවුලේ තිබෙනව අඩුපාඩුව කුමක්ද? ஜெபத்துல குறைவு இருக்கு. යාඥාවේ අඩුයි, பரிசுத்தத்துல குறைவு இருக்கு. සුද්ධකමින් අඩුයි, தேவனை தேடுகிறதுல குறைவு දෙවියන් இருக்கு. වහන්සේ සෙවීමෙන් අඩුයි, தேவனுடைய காரியத்துல செய்யற உண்மை இல்லாத குறைவுகள் உண்டு. දෙවියන් වහන්සේගේ කාරණාවලදී අවංකව කරන එක අඩු වෙලා තිබෙනවා. ஊழியத்துல குறைவு இருக்கு. සේවය තුලදී අඩුපාඩු තිබෙනවා. குடும்பத்துல பல குறைவுகள் පවුලේ உண்டு. ගොඩාක් අඩුපාඩු තිබෙනවා. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். මෙලෙස කිව්වොත් එම ගොඩාක් කියාගෙන යන්නට පුළුවන්. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, මේ සියල්ලක්ම පැත්තකින් තබලා நம்ம இந்த குறையெல்லாம் நிறைவாக்குறவரை நம்ம உள்ள கொண்டு මේ வந்துட்டோம்னா අඩුපාඩු සියල්ලක්ම සම්පූර්ණ කරන්නව තැනන් වහන්සේට අපි ආරාධනා කළා පවුලට එකතු කරගත්තා නම් இந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க. මේ වචනේ ඔබ කියවලා බලන්න. தண்ணியை நிரப்ப மட்டும் தான் சொன்னாரு. ඒ උන්වහන්සේ කිව්වේ ජලය පුරවන්න කියලා විතරයි කිව්වේ. வேலைக்காரர்கள் நிறைய நிரப்பினார்கள் என்று பைபிள் சொல்லுது. සේවකයෝ බොහෝසේ පිරෙව්වා කියලා වචනේ සඳහන් වෙනවා. இன்னைக்கு உங்க ஊழியக்காரர் இதை செய்யுங்கன்னு மட்டும் சொன்னா නමුත් போதும். අදවසේදී ඔබගේ දාසියා මේ කාරණාව කරන්න කියලා කියන විට நீங்க அதை ரெட்டிப்பா செய்யணும். නමුත් ඔබ දෙගුණාකාරයෙන් அதான் කරන්න உங்களுக்கு ඕන. ஆசீர்வாதம். එතකොට තමයි ඔබට ආශිර්වාදය அங்க உள்ள දෙන්නේ. வேலைக்காரர்கள் நிறைய நிரப்பினார்கள். උන්වහන්සේගේ සේවකයෝ බොහෝ කොට පිරෙව්වයි කියලා කියනවා. நீங்க இன்றைக்கு தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய செய்றீங்களா? එහෙනම් අද ඔබ දෙවියන් වහන්සේට කරන්න ඕන කාරණාන් බොහෝසේ ඔබ කරනවා නම් எந்த வேலைக்காரனும் கேள்வி கேட்கல. කිසිම මිනිසෙකින් ප්‍රශ්නයක් නැහැ. ஐயோ இந்த தண்ணியா நிரப்ப சொல்றீங்க? ඇයි මේ ජලයයි පුරවන්න කියලා කියන්නේ? ஐயோ இது இது அசுத்தம், இது මේක பாதிக்க ඇවිල්ලා முடியாது. අපිරිසුදුයි, මේක බොන්න බෑ, මේක දීසල් බැදලා තියෙන්නේ. ஒரு கேள்வியும் கேட்கல. කිසිම මිනිසෙක් කිසිම ප්‍රශ්නයක් ඇසුවේ නැහැ. அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். එලෙසම මේ වචනට කීකරුණා. கீழ்ப்படிதலினாலே வருகிற එහෙනම් ஆசீர்வாதம். කීකරු වීම තුලින් එන්නව ආශිර්වාදේ බොහොමක්. இன்றைக்கு உங்க குடும்பத்துல நிறைவு இல்லையா? ඇයි ඔබගේ පවුලේ සම්පූර්ණත්වය නොමැතිව සිටිනවද? ஊழியக்காரரை கீழ்ப்படியுங்க. ඔබගේ සේවයකට ඔබ කීකරු වෙන්න. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. ස්වාමීන් වහන්සේට කීකරු වෙන්න. உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுவார். ඔබගේ තිබෙනව සියලුම අඩුපාඩුකම් උන්වහන්සේ සම්පූර්ණ කරනවා. அவர்ல சார்ந்து இருங்க. උන්වහන්සේ මත ඒත් වෙලා உங்களை සිටින්න. அழகுபடுத்த போதுமான தேவன். ඔබව අලංකාර කරන්න පුදුමය කරන්නව දෙවියන් உங்களை වහන්සේ. பந்தியில கொண்டு வந்து உங்களை ඔබ ඒ அழகுபடுத்துவார். කෑම මේසේ වාඩි කරනවා උන්වහන්සේ. யார் யாருக்கு முன்னெல்லாம் நீங்க தூக்கி வீசப்பட்டீங்களோ, தலை குனிஞ்சீங்களோ, ඉදිරියේදී ඔබ ප්‍රතික්ෂේප කරලා විශ් කරනු ලැබුවද ඔබ? வேதனைப்படுத்தப்பட்டீங்களோ, ඔබ වේදනාවට ලක් වුණාද? கர்த்தர் அவர்களுக்கு முன்னதாக உங்க தலையை உயர்த்துவார். ප්‍රථමයෙන්ම ස්වාමීන් වහන්සේ ඔබගේ ඉස ඔසවනසේක. தலையை நிமிர பண்ணுவார். ඔබගේ ඉස උන්වහන්සේ ඔසවනවා. தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை ස්වාමීන් செய்வார். දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටමින් බොහෝසේ ඔබට කාරණාවන් කරනවා. உங்கள் எத்தனை பேர் சொல்றீங்க நானும் அந்த 6 கச்சாடியில ஒருத்தன் தான் சொல்லி? ඔබ කී දෙනෙක් කියනවද ඒ ගල් භාජන ආයේ මමත් එක්කෙනෙක් කියලා?
எத்தனை பேர் சொல்றீங்க? ඔබ කී දෙනෙක් කියනවද? நானும் நிரப்பப்படணும், මම පුරවනු ලබන්න ඕනේ ප්‍රථමයෙන්. நானும் பரிசுத்தப்படுத்தப்படணும், ප්‍රථමයෙන්ම මා පවිත්‍ර වෙන්නට ඕන. நானும் அழகுபடுத்தப்படணும், මා අලංකාර වෙන්නට ඕන. நானும் ருசியா மாறணும், මම රසවත් ලෙස වෙනස් වෙන්නට நானும் ඕන. மற்றவர்களுக்கு ருசியா இருக்கணும், මම අනිත් අයට රසවත් ලෙස පෙනෙන්නට ඕන. என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு ருசியா මගේ இருக்கணும், ජීවිතය අනිත් අයට රසවත් ලෙස පෙනෙන්නට என்னுடைய ඕන. வார்த்தை ருசியா இருக்கணும், මගේ වචනේ අනිත් අයට රස වෙන්නට ඕන. என்னுடைய வாழ்க்கை ருசியா මගේ இருக்கணும், ජීවිතය අනිත් අයට රස වෙන්නට ඕන. மற்றவர்கள் என்னைய பார்த்து கேட்கணும். අනිත් අය මා දිහා බලලා අසන්නට ඕනේ. நீங்க எந்த சபைக்கு போறீங்க? ඔබ කොයි සභාවද සහෝදරයා நீங்க යන්නේ? எப்படி இப்படி நீங்க மாறுனீங்க? ඇයි ඔබ කොහමද මේ වගේ අලංකාර ලෙස වෙනස් වෙලා பழைய ඉන්නේ? வாழ்க்கை இப்படி இல்லையே. එහෙනම් පරණ ජීවිතේ මේම නොවේ නේද? ஐயோ, உங்க குடும்பத்துல சமாதானமே இல்லாம ඔබගේ இருந்தீங்களே, පවුලේ සමාදානෙ නොමැතිව නේද ඔබ සිටියේ? குடும்பத்துல கடன் பிரச்சனையோட இருந்தீங்களே, ඔබගේ පවුලේ ණය ප්‍රශ්නේ සමග නේද ඔබ සිටියේ? இன்னைக்கு எப்படி இது மாறுச்சு? ඒක කොහමද වෙනස් எப்படி இந்த වුනේ? புதிய ரசம் இவ்வளவு මේක சுவையா කොහමද இருக்கு? මේ රසවත් ලෙස වෙනස් වුනේ? எப்படி உங்க வாழ்க்கை மாறுச்சு? කොහමද ඔබගේ ජීවිතේ වෙනස් වුනේ? மணவாளனை பார்த்து கேட்ட அதே கேள்விய ඒ මනමාලය දිහා බලලා ඇසුවා ඒ இன்னைக்கு ප්‍රශ්නයම நம்மை பார்த்து எத்தனை பேர் අද கேட்கிறாங்க? අපි දිහා බලලා කී දෙනෙක් අසන්නට ඕනද? நம்ம வாழ்க்கை மாறி இருக்கா? අපගේ ජීවිතේ වෙනස් වෙලා நம்ம තිබෙනවද? வாழ்க்கை சுவையா இருக்கா? අපගේ ජීවිතේ රසවත් ලෙස நம்ம තිබෙනවද? வாழ்க்கை அழகா இருக்கா? අපගේ ජීවිතේ අලංකාර ලෙස සිටිනවද? நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? අපගේ ජීවිත අනිත් අයට ප්‍රයෝජනවත්ව තිබෙනවද? நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு அது பிரியமா இருக்கா? අපේ ජීවිත අනිත් අයට ප්‍රයෝජනවත්ව තිබෙනවද? அந்த திராட்சை ரசத்தின் மேல ஒரு பிரியம் வைத்தார்கள். එහෙනම් ඒ මිදියුස පිළිබඳව ඒගොල්ල රසක් ඒගොල්ලන්ට ඕන වුණා. அதை வாங்கி ஆசையோட பருகினார்கள். ඒගොල්ල ආසාවෙන් ඒක අරන් පානය කළා. அவ்வளவு சுவையா இருந்தது, එපමණ මාතු රසවත් ලෙස වෙනස් වුණා. அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. එපමණ රසවත් ලෙස තිබුණා. நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? එහෙනම් අද අපගේ ජීවිතේ කොහොමද இதை තිබෙන්නේ? செய்யத்தான் அந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்லி මේක කරන්න තමයි මේ පොළොවට ආවේ කියා. அவர் செய்த முதல் அற்புதத்துல மறைமுகமான ஒரு காரியத்தை அங்க ஆண்டவருக்கு உள்ளே வச்சிருக்கிறார். උන්වහන්සේ කළා වූ ඒ කාරණාව රාස්ගතව ස්ථානේ තබා තිබෙන්නේ. நம்ம எத்தனை பேர் அவர் இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறாரு? එහෙනම් එලෙස උන්වහන්සේ අපගේ ජීවිත කී දෙනෙකුට ඒ කාරණාව කරලා තිබෙනවද? அல்லது ரசம் பழசா போயிருச்சா? එහෙම නැතිනම් මිදියුස පරණ වුණාද? பழைய ரசமா புதிய ரசமா? ඔබේ තියෙනව ඒ පරණ ඒ මිදියුසද එහෙම නැතිනම් නැහුම් දෙයක්ද තිබෙන්නේ? ஹலோ, புதிய ரசம். අලුත් දෙයක්. சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ස්වාමී යේසුස් වහන්සේ මේ පොළොවට ඇවිල්ලා இந்த திருமணத்துக்கூடாக அவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார் என்கிறது ஒரு மறைமுகமான ஒரு காரியத்தை உள்ளங்க විවාහ வச்சிருக்கிறார். මංගලයට සහභාගී වෙමින් රාස්ගතව උන්වහන්සේ මේකට ආවේ කියලා උන්වහන්සේ එළිදරව් කරලා තිබෙනවා. இவ்வளவு பெரிய இடத்தை இந்த திருமணம் பிடிச்சிருக்குதுன்னா මෙපමණ දුරක් මේ විවාහ මංගලය අල්ලගෙන තියෙනවා නම් அங்க ரீசன் என்னன்னா இயேசு அங்க இருந்ததுனால தான். හේතුව කුමක්ද? යේසුස් වහන්සේ ඒ ස්ථානයේ සිටිය නිසා. உங்க வாழ்க்கையில ඔබගේ ජීවිතයේද இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்துக்கு நீங்க போகணுமா இருந்தா මෙපමණ වූ උසස් ස්ථානයකට ඔබ ගමන් කරන්නට ඕන නම් கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உள்ள கொண்டு வாங்க. ස්වාමී වූ යේසුස් වහන්සේ ඔබගේ පවුලේ දේට අදාළ කරගන්න. அவருக்குள்ள வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. උන්වහන්සේ තුළ ජීවත් වෙනට ඔබගේ ජීවිතය කැප කරන්න. சத்தத்தை கேட்டவர் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுங்க. සත්‍යය අසා උන්වහන්සේගේ කැමැත්ත කරන්නට කැප වෙන්න. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. උන්වහන්සේගේ වචනයට ඔබ කීකරු වෙන්න. அவருக்கு உண்மையா காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. උන්වහන්සේට පමණක් අවංකව ඔබගේ ජීවිතේ ක්‍රියා කරන්න. ரெண்டு எஜமான குறித்து நான் சொல்ல போறேன். සාමියා දෙදෙනෙක් පිළිබඳව මම ඔබට කියන්නම්. ஒன்று கர்த்தராய் இயேசு එකක් கிறிஸ்து, සාමියා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. ரெண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிற எஜமானன். දෙවෙනි එක ඔබ ඉදිරියේ තිබෙනා වූ දාසයා. வேதத்துல ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி ஒரு 5 minutes கொடுங்க பாஸ்டர் ப்ளீஸ். දේව වචනේ කියන්න තව විනාඩි 5ක විතර කාලයක් දෙන්න පාලකතුමනි. வேதத்துல எத்தனை பேருக்கு தெரியும் நல்ல சமாரியனுடைய ஸ்டோரி? කී දෙනෙක් දන්නවද යහපත් ඒ සමාරිය පිළිබඳව ඒ කතන්දරේ? எல்லாரும் விலகி போனாங்க. සියලු දෙනාම වෙන් වෙලා ගියා. எல்லாரும் இது எங்களுக்கு வேண்டான்னு விலகி සියලු போனாங்க. දෙනාම කිව්වා මේක ආයිත් අපිට එපා. நல்ல சமாரியன் என்ன செய்தாரு? යහපත් වූ ඒ පුත්‍රයා මොකද කළේ? சொந்த வாகனத்துல தூக்கி எடுத்துட்டு තමාගේම වාහනේ උස්සලාගෙන දාලා அவனுக்கு திராட்சை ரசம் கொடுத்து ඔහුට මිදිඋස දීලා அவனுக்கு காயம் கட்டி ඔහුගේ තුවාලෙට බෙහෙත් බැඳලා அவனை கொண்டு ஒரு 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 பராமரிக்கிற இடத்துல விட்டுட்டு ඔහු ගිහිල්ලා බලන්නා වූ ඒ ස්ථානයේ ගිහලා දුන්නා. 2 வெள்ளி காசு கொடுத்துட்டு போயிடுறாரு. රිදී කාසි දෙකක් දීලා ගියා. இது ஒரு வேற வெளிப்பாடு. මේක ඇවිල්ලා දේව වචනේ තිබෙනවා இது එළිදරව්වා. இது இன்னொரு நாளைக்கு பேசுவான உங்களுக்கு நான் சொல்லிட்டு මේක போயிடுறேன். වෙනත් දවසක කතා කරන නම සාරාංශයක් කියන්න. அந்த 2 வெள்ளி காசு கொடுத்துட்டு அவர் ඒක போயிட்டாரு. රිදී කාසි දෙකක් දීලා ගියා. நான் போறேன், දැන් මම යනවා. நான் திரும்ப வருவேன், මම නැවතත් එනවා මෙතන. அதிக செலவு இருந்தா நான் அதை வந்து நான் உங்களுக்கு நான் தந்துடுறேன். අධිකව මුදල් බීදම් වෙලා තිබ්බනම් ඒකත් මම ඔබට පියවන්නම්. யார்ட்ட கொடுத்துட்டு போனாரு? එහෙනම් දැන් කාටද දුන්නේ? யார்ட்ட கொடுத்துட்டு போனாரு? කාටද දුන්නේ දැන්? யார்ட்ட கொடுத்துட்டு போனாரு?
குற்றுயிராய் அடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருந்த உங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து கழுவி பரிசுத்தப்படுத்தி விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை கொடுத்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பரலோக நிச்சயத்தை கொடுத்து நல்ல சமாரியன் இங்க கொடுத்துட்டு போயிருக்காரு உங்களை. ඔබ ප්‍රතික්ෂේප කරලා තලනු ලැබලා පෞකාර මාදී සිටනකොට දෙවියන් වහන්සේ ඔබ තෝරාගෙන ඔබ පවිත්‍ර කරලා ගැලවීම දීලා ස්වර්ගීක බලාපොරොත්තු දීලා ආත්මික ආශිර්වාදයන් දීලා ඔබගේ දාසයට ඔබ බාර දීලා තිබෙනවා. உங்களை சும்மா கொடுத்துட்டு போகல. ඔබ නිකන් තමාගේ දාසයට බාර දුන්නා නොමේ. ரெண்டு வெள்ளி காசு கையில கொடுத்திருக்காரு உங்களுக்கு දෙකක් செலவழிக்க. දීලා තමයි ඔබ ඔහුගේ අතට දීලා තිබෙන්නේ. ஆகையினால மாசம் மாசம் வந்து நீங்க அவர்ட்ட காசு வாங்கிட்டு போயிரு. ඒ නිසා ඔබ මාසෙන් මාසෙ ඇවිල්ලා පාලක දුමනේ මුදල් දෙන්න කියලා ඉල්ලන්නට එපා. ஏன்னா வாங்கிட்டு போங்க. ඇවිල්ලා ඉල්ලගෙන යන්න. එයාට දීලා තියෙනවා රෙදි සල්ලි එයාට දීලා තියෙනවා. ரைட்? මතක තියාගන්න. ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு மாசம் வந்து அவர்ட்ட நீங்க காசு வாங்கிட்டு போயிருங்க. සෑම මාසෙක පාසෙ ඇවිල්ලා පාලක දුමාගේ මුදල් ඉල්ලගෙන යන්න. வேதம் அப்படித்தான் சொல்லுது. දේ වචනේ එහෙම තමයි කියන්නේ. ரைட்? තේරුණාද? எனக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. මට ඒක තමයි සිදු වෙලා තිබෙන්නේ. ரைட்? அவர்ட்ட கொடுத்துட்டு போனது ரெண்டு வெள்ளி காசு எதுன்னா ඔවුන් දීලා ගියේ රිදී කාසි දෙක ඇයිද කියලා எது කිව්වා. பாஸ்டர்? ரெண்டு வெள்ளி காசு. රිදී කාසි දෙකක්. எது? அன்னைக்கு உமாக்கு நல்ல வெள்ளி காசு சமாரியன் இல்ல කියන්නේ. அந்த 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 அவனை பராமரிக்கிறவனுக்கு கொடுத்துட்டு போனார். එදා යහපත්තු සමාරියා ඔව්ව බලාගන්න පිණිස රිදී කාසි දෙකක් දීලා ගියා. அந்த ரெண்டு வெள்ளி காசு தான் இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நிறைந்த இந்த வேத රිදී புத்தகம். කාසි දෙක තමයි මේ අලුත් ගිවිසුම සහ පරණ ගිවිසුම කියලා කියන්නේ. இத வச்சு நீ அவனை கவனமா நடத்து. මේක තියලා ඔව් අරියාකාරව බලාගන්න. இதுதான் நீ அவனுக்கு செலவழிக்க வேண்டிய මේක பணம். තමයි ඔව්ට වීදම් කරන්න ඕනි මුදල. இதுல அவனை ஆயத்தப்படுத்து. මේකට ඔවුන්ව සූදානම් කරවන්න. நான் திரும்ப வருவேன். මම නැවත එනවා. நீ இத சரியா நீ செலவு செய்யாட்டி මේක අරියාකාරව නුඹ පරිහරණය කළේ නැතිනම් அவர் கணக்கு கொடுக்கணும். ඔව් දෙවියන් වහන්සේට ගණන් දෙන්නට ඕන. அவர் வசனத்தை சரியா கற்றுக் கொடுத்து வசனத்துல உங்களை நடத்தி இருந்தா වචනේ අරියාකාරව උගන්වලා ඔබ මඟ පෙන්නලා තිබ්බනම් நீங்க கணக்கு கொடுக்கணும். ඔබ දෙවියන් වහන්සේට ගණන් දිය යුතුයි. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். මෙන්න ඉතා ඉක්මනින් මම එමි. அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட ඔවුන්ගේ வரும். ක්‍රියාව අනුව ප්‍රතිවිපාක ලැබෙන්නේය. ஆகையினால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷனிடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்காரு. ඒ නිසා ඔබට දීලා තිබෙනවා යහපත් දේවදාසෙක් ළඟට ඔබව ගෙනල්ලා දීලා තිබෙන්නේ උන්වහන්සේ. வசனத்தை ஆணித்தரமா கற்றுக் கொடுக்க ஒரு தேவ மனுஷன். වචනේ අරියාකාර මුල් සත්‍යතාවය උගන්වන්නා වූ දාසෙක්. ரியல் ஃபெய்த் අරියාකාරවම උගන්වනවා. விசுவாசம்னா நான் இங்க இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததே கிடையாது. මම මේ වගේ ඇදහිලිවන්ත දැකලා නැහැ. நான் 16 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். මම අවුරුදු 16 දී ගැලවීම ලැබුවේ. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் வந்து ஒரு விசுவாச வீரன். මගේ ආත්මික පියාවිල ඇදහිල්ලේ වීරයෙක්. அவர் ஒரு தடவை எனக்கு சொல்வாரு ඒ කතාවකදී ඔව් මට කීවා. காய்ச்சல்னு சொல்லக்கூடாது. ඒ කියන්නේ උනාව නම් උන කියලා ඔබ කියන්නට එපා. சொல்லவே கூடாது. ඔබ කියන්න බෑ එම. இப்ப எனக்கு 16 வயசு. එතකොට මට වයස අවුරුදු 16යි. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு இருக்கு. ඔහුට මං හිතන්නේ අවුරුදු 55ක විතර நீங்க என்ன වගේ. பொய் சொல்லி கொடுக்குறீங்க எனக்கு. මම කිව්වා නෑ ඔබ බොරුනේ මට උගන්වන්නේ. நான் ஹாஸ்பிடல்ல டாக்டர்ட்ட போய் எப்படி சொல்றது உன்ன நாய் කියලා. මම හොස්පිටල් එකට ගිහලා කොහොමද මම කියන්නේ මට நீங்க උගන්වන්නේ. தொட்டு பார்த்தா கணகணன்னு அடிக்குது பயங்கரமா அடிக்குது. බැලුවොත් එimhe ගොඩාක් රස්නේ දැන්. அவர் சொல்றாரு இல்ல காய்ச்சல் இல்ல ඔව් உனக்கு. කියනවා නෑ නෑ ඔයාට උන නෑ. இடுப்பு வலின்னு சொல்லக்கூடாது. කොන්දා මාරිනා කොන්දා මාරු කියලා කියන්නට என்னால බෑ. நடக்க முடியாம இருக்கு. දැන් ඇවිද ගන්න බැරුව තිබෙන්නේ. அவரோட நான் அப்படி சண்டை போட்ட ஒரு ஆளு. මම එලෙස ඔහු සමග රණ්ඩු කළා වූ මිනිසෙක්. ஃபெய்த்துக்கே நான் வந்து எகெயின்ஸ்டா தான் இருப்பேன் அந்த මම ඒ காலத்துல. ස්ථානයේදීම සියල්ලකටම මම විරුද්ධව තමයි ඉන්නේ. நாம ஏன் பொய் சொல்லணும்? එහෙනම් ඇයි අපි බොරු කියන්නට ඕන? நாம உண்மை பேசணும். අපි සත්‍යතාවය කතා කරන්නට ඕනේ. ஆனா இங்க வந்து நான் ஒரு அளவுக்கு அதுக்கு பிறகு நான் வசனத்துல வளர ஆரம்பிச்சேன். නමුත් ඉන්පස්සෙ වචනේ මම වර්ධනය වෙන්නට පටන් ගත්තා. நான் விசுவாசத்தை குறித்து பேச මම ஆரம்பிச்சேன். ඇදහිල්ල පිළිබඳව කතා කරන්න පටන් ஆனா ගත්තා. இப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். නමුත් ඊට පස්සෙ මම ගොඩක් දැන් ප්‍රීති වෙනවා. என்னுடைய 16 வயசுல இந்த பாஸ்டரையே சந்திச்சிருந்தாருன்னா එදා අවුරුදු 16 දී මේ පාලකතුමා මං හම්බෙලා තිබ්බනම් நான் இன்னும் வளர்ந்திருப்பேன். මම තවත් වර්ධනය වෙලා ඇති. விசுவாசம் என்பது உண்மையிலே ஃபெய்த்னா ரொம்ப ஒரு விலை மதிக்க முடியாது. ඇදහිල්ල කියලා කියන්නේ මිල කරන්න බැරි සම්පතක්. எங்க வீட்டுல அடிக்கடி நாங்க பேசிக்கிறது. මම නිවසේදී නිතර මේක කතා කරනවා. மாமா சுவாய் நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நேற்று கூட எங்க மாமிக்கு என் வைஃப் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ඊයේ දවසේදී පවා මගේ නැන්දම්මට කියාගෙන සිටියා. அம்மா வருத்தம்னு சொல்ல வேணாம். අම්මා ඔයා අමාරු කියලා කියන්නට එපා. சுவாய்க்கியாண்ட சுகமென்று சொல்லுங்க. நாங்க விசுவாசத்துல வளர்றோம். අපේ ඇදහිල්ලෙන් වර්ධනය වෙන්නට ඕන. 16 வயசுல நான் போன திருச்சபை இவங்களை விட பயங்கரமானது. எங்க அப்பா
ரட்சிக்கப்பட்ட உடனே எங்களுடைய நாங்க இந்து கோயில்களுக்கு போட்ட Dress சட்டி பானை முட்டி பாத்திரம்லாம் கொண்டு போய் நெருப்புல போட்டு எரிச்ச ஆட்கள் நாங்க. අවුරුදු 16 දී මම ගියාව සභාව ඉතා භයංකාර ඒ කියන්නේ ඇදහිල්ලේ සමර්ථ වුණාව ඒ සභාව කෙනා මගේ පියා සියලුම වළන්ද තිබුණාව දේවල් ඔක්කොම පුලිස්සලා දැමුවා. அப்படி நெருப்புல போட்டு எரிச்ச கூட்டம். එපමණ ගින්නට දාලා පුලිස්සලා දැමුවාව පවුලක්. இந்து தேவர்களுடைய பெயரை கூட நம்ம சொல்ல மாட்டோம். ඒ කියන්නේ ඉන්දු දේවතාවන්ගේ නමවත් අපි කියන්නේ නැහැ. கானா மூணா கீனா கீழ தான் කියන්නේ. அவர் சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க. ரைட்? அது என்ன அது சொல்லக்கூடாது, உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ඒ වගේ අපි උච්චාරණය කරන්න හොඳ නැහැ කියලා කියනවා දේවරුන්ගේ නම. இப்ப சொல்றேன்னா දැන් මම ඔබට කියනවා. உலகத்துல கொனை பார்க்கல எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ලෝකයේ සිටිනාට වඩා මා තුල සිටිනා බලවත්ය. உங்களோட சேர்ந்து நாங்க இன்னும் அதிகமா ஃபெய்த்ல வளர்றதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு ඔබ தந்திருக்கிறார். සමග එකතු වෙලා තවත් ඇදහිල්ලෙන් වර්ධනය වෙන්නට උන්වහන්සේ අපිට අනුග්‍රහය දීලා තිබෙනවා. மருமகனிடத்திலேயே நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டுகிட்டு මගේ போறேன். බෑනකින් පවා මම ගොඩක් දේවල් ඉගෙනගෙන இந்த තිබෙනවා. ஒரு வருஷத்துக்குள்ள මේ අවුරුද්දක ඇතුළක தாத்தே අප්පා சொல்லுவார், அப்பா அதெல்லாம் ஆண்டவர் பாத்துக்குருவார். නෑ ඒ ඔක්කොම දෙවියන් වහන්සේ බලාගෙන ඉතාත්තා. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கிட்டு எனக்குள்ள நான் அதை நான் நம்பி விசுவாசிக்க ඔව් ஆரம்பிச்சேன். ආලාල මා තුල තවත් වර්ධනය ඇදහිල්ල වර්ධනය වුණා. இந்த திருமணத்தை நடத்துவதற்கு கர்த்தர் செய்த காரியங்கள் எண்ணி பார்க்க கூடாத ஆச்சரியப்படக்கூடிய மகிமையான காரியங்களை ඒ செய்தார். විවාහ මංගල්‍යදී උන්වහන්සේ කළා වූ කාරණා දිහා බලනකොට ගණන් කරන්නට බෑ, මිල කරන්නට බෑ, මහත් වූ ආස්කම් උන්වහන්සේ ඒ මංගල්‍ය තුලදී කළා. இந்த ரியல் ஃபெய்த் எனக்கு கற்றுக் கொடுத்தது. මේ ආර්යාකාර හොඳ ඇදහිල්ල උගන්වලා දුන්නෝ. சோ கர்த்தர் நல்லவர். ස්වාමී වූ දෙවියන් වහන්සේ යහපත්. தேவன் கொடுத்த அருமையான ஊழியக்காரனுக்காக நான் தேவனை දෙවියන් ஸ்தோத்திரிக்கிறேன். වහන්සේ දුන්නව යහපත් වූ දාසයා නිසා උන්වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. 2 வெள்ளிக்காசு வச்சிருக்காரு. රිදී කාසි දෙකක් තියාගෙන සිටින්නේ. விட்டுறாதீங்க. ඔබ අත්හරින්නට එපා. ஒவ்வொரு நாளும் கேளுங்க. හැම දවසෙම ඉල්ලන්න. கால் பண்ணி கேளுங்க. කෝල් කරලා අසන්න. காசு இல்ல. මුදල නොවේ. வசனத்தை தேடி ஆராய்ச்சி அவர் கற்றுக் கொடுப்பார். වචනය සොයා ඔබට කියා දෙයි. இதுல வளருங்க. මේ ඇදහිල්ල මේකේ වර්ධනය වෙන්න. சீக்கிரமாய் வருகிறேன். ඉක්මට එමි මම. அவர் வந்து நியாயம் விசாரிக்கிற நாள் சீக்கிரத்துல උන්වහන්සේ ඇවිල්ලා විනිශ්චය කරන්නව කාලය සමීපවයි வேதம் තිබෙන්නේ. சொல்லுகிற அதிகமா கேட்கிறவங்க அதிகமா கணக்கு கொடுக்கணும். දේවචනේ කියනවා අධිකව අසන්න අධිකව ගණන් දිය යුතු කියා. நீங்க அதிகமா கேட்கறீங்க. ඔබ අධිකව ඔබ අසනවා. எதுல கேட்கறீங்க தெரியுமா? ඔබ මොන මොන දේවල් අසනවද කියලා දන්නවද? Zoomல கேட்கறீங்க. Zoom එකේ අසනවා. Facebookல பாக்குறீங்க. Facebook එකකින් බලනවා. நீங்க உங்க அளவுக்கு ஊழியத்தை வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரன் நான் பார்த்தது இல்ல. ඔබ ඒ වගේ දේශනා කරන දේශකෙක්ව මම දැකලා නැහැ. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ස්වාමින් වහන්සේ ඔබට දීලා තිබෙනව මහත් වූ සම්පත. சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுங்க. අපි එක්ව දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය ගොඩනගමු. நீங்க எல்லாம் சபைகளுக்கு தூணா இருப்பீர்களா? ඔබ සියලු දෙනාම සභාවේ කණුවක් ලෙස සිටි. அவர் சேர்ந்து பஞ்ச் பண்ணுனா அது சிங்கிள் தான். ඔව් ඔක්කොම එකතු වෙලා ගැව්වොත් මේක පංච් වෙනවා. அவர் மாத்திரம் அடிச்சா அது சிங்கிள் பஞ்ச் தான். ඔව් 16 විතරක් ගැව්වොත් එක නිකන් ටච් වෙන එක විතරයි වෙන්නේ. அவர் தனியே இருந்து இழுக்க விடாதீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து நில்லுங்க. නමුත් ඔව් තනිව අදින්ට දෙන්න එපා. ඔබ එකතු වෙලා ඒ දේ කාරණාව කරන්න. சொன்னாங்க பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். සහෝදරය කිව්වා යක්ෂයා පරාජිතයෙක් කියා. ஆமென். ආමෙන්. சோ கர்த்தர் நல்லவர். தேவன் தாமே ස්වාමීන් වහන්සේ යහපත්. உங்களை ஆசீர்வதிப்பாராக. උන්වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන සේක්වා. ரசம் புதுசா பழசாங்கிறத யோசிச்சு பாத்துக்கிறீங்க. ඒ මිදියුස පරණද අලුත්ද කියලා ඔබ කල්පනා කරලා බලාගන්න. வாழ்க்கை மாறட்டும். ජීවිතේ වෙනස් වෙන්නට ඕන. சத்தியத்துக்குள்ள பலப்படுங்க. සත්‍යය තුල බලවත් වෙන්නට ඕන. நீங்க மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருங்க. ඔබ අනිත් අයට ආලෝකයක් ලෙස පවතින්නට ඕන. ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கட்டும், இது எப்படி ஆனது, எப்படி வந்தது. ඔබ දිහා බලලා හැම කෙනෙක්ම අසන්න ඕනේ මේක කොහොමද උනේ, මේක කොහොමද වෙනස් වුනේ කියා. இந்த வாழ்க்கை මේ ජීවිතය කියලා කියන්නේ கர்த்தரை மகிமைப்படுத்த. ස්වාමින් වහන්සේගේ නාමයේ පමණක් මහිමයටපත් වෙන God පිණිසයි. bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබ සියලු දෙනාටම ආශිර්වාද කරන සේක්වා. ආමෙන්.